தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான பரிசுத்த நாளிலும் கர்த்தருடைய சபையாக கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக ஸ்தோத்திரிப்போமாக. पिता परमेश्वर धन्यवाद इस अच्छे दिन में परमेश्वर की आराधना करने के लिए जो हम इकट्ठे से परमेश्वर धन्यवाद करता हूँ. நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிப்போமாக. परमेश्वर वचन को हम ध्यान करेंगे. யாராவது ஒருவர் कोई उठकर மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் मत्ती रची सुसमाचार 4वां अधिकार 4வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். उसका 4वां वचन को कोई पढ़ ले. மத்தேயு 4:4. मैथ्यू 4:4. அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மொழிந்தருளின தேவ வாக்கை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். यहाँ पे परमेश्वर यीशु मसीह ने जो कहा वचन को हमने पढ़ लिया. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். यीशु ने उत्तर दिया, लिखा है मनुष्य के रोटी से ही नहीं परंतु हर एक वचन से जो परमेश्वर के मुख से निकलता है जीवित रहेगा. இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசோடு தரிக்கையில் அவர் சொன்ன வார்த்தையாகும். ये जो है मनुष्य जो यीशु मसीह जो है जो शैतान से जो है ऐसे जो उनका जो बात हुआ वो बताया गया. ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் வார்த்தையை இங்கே இயேசுவாகிய ஜீவன் உள்ள வார்த்தை இங்கே அதை எடுத்து பயன்படுத்துகிறார். ये जीवन की जो वचन को जो है इसका इस्तेमाल करते हैं. இதை அவர் இங்கிருந்து எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता परमेश्वर को धन्यवाद. தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन. தேவனுடைய வார்த்தை என்ற இந்த பதத்திற்கு परमेश्वर का वचन जो ये बात है 2 கிரேக்க வார்த்தைகள் வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ऐसे ग्रीक में से 2 ऐसे शब्दों का इस्तेमाल किया है. அதற்கு ஒன்று லோகோஸ் என்றும் एक जो है लोगोस करके बोला गया है. இன்னொன்று ரேமா என்றும் வேதாகமத்திலே அது இடம் பெறுகிறது. और दूसरा रेमा करके जो है इसका भी एक जगह मिलता है. இந்த லோகோஸ் என்ற வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கலாம். लोगोस ये बात जो है जॉन 1:1 में தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता परमेश्वर धन्यवाद. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம். पहली पत्रस पहली अधिकार के 23 वचन को पढ़ेंगे. फर्स्ट வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். मैथ्यू 8:8 को पढ़ेंगे. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். Hebrews 4:12. இந்த இடங்களிலே इन जो बातों में கிரேக்க புதிய ஏற்பாட்டிலே ग्रीक न्यू टेस्टामेंट में லோகோஸ் என்று அந்த எழுத்தாளர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ऐसे लेखक जो है लोगोस ये शब्द का उपयोग करता है. இன்னொரு வார்த்தை और एक शब्द जो है ரேமா என்றதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. रेमा करके ये शब्द ये भी इस्तेमाल किया. நாம் இப்பொழுது வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே हम जो मैथ्यू 4:4 में जो पढ़े थे தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ரேமாயினாலும் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर के मुख से निकलने हर एक रेमा से तुम बचोगे करके ऐसे लिखा गया है. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அவ்வப்பொழுது புறப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் தேவ ஜனங்கள் பலப்படுகிறார்கள். परमेश्वर के मुख से निकला हर एक जो रेमा जो है परमेश्वर के लोग बच जाए. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே Ephesians 4:17 में
இங்கே ஏதாவது ஆவியின் பட்டயம், அதாவது வார்த்தை என்பதற்கு ஆவியின் பட்டயம் என்று சொல்லி பவுல் ஏதாவது கூறுகிறார். यहाँ जो है आत्मा का तलवार करके ऐसे बोला गया. லூக்கா 1:38 வாக்கியத்திலே लूक 1:38 உம்முடைய ரேமாவின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி மரியாள் ஏதாவது பதில் அளிக்கிறார். ये जो परमेश्वर के रेमा के हिसाब से होने दो करके ऐसे मरियम ने से कहा. யோவான் 6:63 வாக்கியத்திலே जॉन 6:63 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर की महिमा हो. இங்கே இயேசுவினது வார்த்தையாகிய ரேமா அது ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறார். यीशु मसीह का वचन जो रेमा है ये जीवन और जो है ये सामर्थ्य. இந்த இரண்டு ஏதாவது வார்த்தையின் ஏதாவது வித்தியாசங்களை ஏதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ये दोनों में जो फर्क जो है हम देखेंगे. லோகோஸ் என்றால் என்ன, लोगोस का मतलब क्या है, ரேமா என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் ஒழிய और रेमा का मतलब क्या है जब तक नहीं जानेंगे. நம்மோடு பேசுகிறது அது இறைவன் ஏதாவது எவ்விதமாக பேசுகிறார், நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், நம்மை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்பதை நாம் ஏதாவது அறிந்து கொள்ளலாம். हमसे उसके बाद ही परमेश्वर कैसे बात करते हैं समझ लेंगे. வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் லோகோஸ் ரேமா என்ற வார்த்தை ஏதாவது பற்பல இடங்களிலே ஏதாவது குறிப்பிடப்படுகிறது. बाइबल में नियम में जो है नए नियम में रेमा करके कई जगह पे इस्तेमाल किया गया. வார்த்தை என்றதாவது அந்த பதத்திற்கு जो शब्द जो बात को जो है அதாவது வேத எழுத்தாளர்கள் ஏதாவது லோகோஸ் என்றும் ரேமா என்றும் அதாவது அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். ऐसे लेखक जो है लोगोस का और रेमा करके भी इस्तेमाल कर रहे हैं. லோகோஸ் என்றதாவது அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் लोगोस करके जो ग्रीक वर्ड का मतलब है உலகளாவிய அல்லது எழுதப்பட்ட திருவார்த்தை, திருமறை, வேதம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ये परमेश्वर का वचन ये शास्त्र करके क्या गया है. லோகோஸ் என்பது அந்த உலகளாவிய நிலையிலே அது தேவனுடைய வார்த்தையாக என்றும் எங்கும் நிலைத்திருக்கிறது. लोगोस करके परमेश्वर का वचन वो हर जगह पे स्थिर है. அது எழுதப்பட்ட வார்த்தையாகும், वो लिखा हुआ जो शब्द है, அது திருமறையாகும், वो जो वही शास्त्र है, அது வேதமாகும், वो शास्त्र है. அதை நாம் பைபிள் என்றும் பரிசுத்த வேதாகமம் என்றும் நாம் அதை பயன்படுத்துகிறோம். हम जो है बाइबल ने से पवित्र बाइबल करके ऐसे इस्तेमाल करते हैं. அதுதான் உயிருள்ள திவ்ய வார்த்தை என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். वो जीवन का जो है दिव्य जो वचन है, அதாவது எங்கும் நிலைத்திருக்கும் வார்த்தை, कहीं भी जो है स्थिर रहने वाला वचन, எங்கும் பரவி இருக்கும் லோகோஸ், हर जगह फैला हुआ जो है लोगोस है. இயேசுவுக்கும் அந்த வார்த்தை என்றதாவது அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. यीशु मसीह को भी जो है वो अधिकार दिया गया है. அவர் உயிருள்ள வார்த்தையாக எங்கும் பரவி இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் நிலைத்திருக்கிறார். वो जीवन का वचन करके सब जगह में उपस्थित है. அவரை யோவான் அந்த வார்த்தை மாம்சமாயிற்று என்று சொல்லி அவர் எழுதுகிறார். वही योना लिखते हैं कि जो शब्द था वो वचन में बदल गया. இந்த லோகோஸ் என்பது ये लोगोस जो है ஒரு பொதுவான நித்திய சத்தியமாகும். एक आम तौर पे एक नित्य सत्य, அது ஒரு உபதேசமாகும், वो एक उपदेश है. இல்லை என்றால் அது ஒரு கருத்தாகும், वो एक जो है वो तर्क है. அது உலகளாவிய நிலையிலே கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஒரு அடிப்படையாக எண்ணப்படுகிறது. वो मसीह के विश्वास में जो है ये कोई एक आधार है. இங்கே யோவான் 1:1 வாக்கியத்திலே லோகோஸ் என்ற இந்த வார்த்தை, यहाँ पे जॉन 1:1 में लोगोस करके जो बात है, எபிரேயர் 4:12 வாக்கியத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் Hebrews 4:12 में जो पढ़ेंगे देखेंगे, அந்த லோகோஸ் விசுவாசிகளுக்கு பலத்தையும் ஊக்கத்தையும் வல்லமையை அளிக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். ताकत और सामर्थ्य करके देता है. எபிரேயர் 4:12 Hebrews 4:12 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा. அந்த லோகோஸ், वो जो लोगोस है, மனிதனை ஆராய்ந்து மனிதனை வேறுபடுத்தி மனிதனுடைய சிந்தைகளை அறிந்து கொள்கிறது என்று சொல்லி இங்கே எழுத்தாளர் எழுதுகிறார். वो मनुष्य की जो सोच हो उसको जो है जांच से परखता है. இந்த லோகோஸ் என்ற வார்த்தை இது புறநிலையானது. ये जो लोगोस जो बात है ये जो सब हालातों में, புறநிலை என்றால் ये जो हालात करके அது நமக்குள்ளாக இருக்கும் லோகோஸ் இல்ல.
हमारे अंदर जो लोगोस है ये वो नहीं है. இந்த லோகோஸ் என்பது அது புறநிலையிலே அது அண்டங்கள் அண்டலத்திலே இல்லை என்றால் நித்தியத்தில் ஏதாவது அது இருக்கும் ஏதாவது அந்த வார்த்தை அந்த ஏதாவது அதை குறித்து ஏதாவது இங்கே எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். ये जो लोगोस जो पूरे संसार में अंतरिक्ष में जो है वो बात है. அது தேவனுடைய வார்த்தையாகும். ये परमेश्वर का वचन है. பொதுவாக இந்துக்கள் வந்து ஏதாவது ஓம் என்று சொல்லுவார்கள். आमतौर पे ऐसे हिंदू धर्म में ओम அதாவது உலகத்தை ஏதாவது சூழ ஏதாவது பரவி இருக்கும் ஏதாவது ஒரு சப்தம் पूरे संसार में फैला हुआ जो शब्द है करके बोलते हैं. சில தவறான போதகர்கள் कुछ गलत ऐसे இந்த ஓமும் அந்த லோகோஸும் அதாவது இணைந்து இருக்கிறது அது ஒன்றுதான் என்று சொல்லி தவறாக ஏதாவது பிரசங்கிப்பார்கள். ये ओम और लोगो से दोनों एक ही है करके ऐसे गलत அது முற்றிலும் அதாவது தவறான ஏதாவது காரியமாகும். वो सरासर गलत बात. லோகோஸ் என்பது சப்தம் அல்ல. लोगोस एक शब्द नहीं. லோகோஸ் என்பது வார்த்தையாகும். लोगोस एक्चुअली एक அந்த वचन है. வார்த்தை மாம்சமாயிட்டு वो वचन जो है शरीर में आया. ஓம் என்பது ஏதாவது ஓங்காரம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு சப்தம் ஏதாவது ஓங்கி கொண்டே இருக்கிறது ஒரு ஏதாவது சப்தம் அவ்வளவுதான். ओम जो है वो एक उच्चार है उसे उच्चारी करते हैं. அந்த சப்தம் ஏதாவது மாம்சமாகவில்லை. वो शब्द है वो मांस से बदल லோகோஸ் மாம்சமாயிட்டு என்று சொல்லி யோவான் சொல்கிறார். लेकिन लोगोस जो है वो शरीर में आया. ஒரு பெரிய அதாவது நீர் தேக்கம் एक बड़ा जो ठहरा हुआ அந்த पानी நீர் தேக்கத்திலிருந்து நாம் சுத்தமான தண்ணீர் ஏதாவது மூன்று கொள்வதை போல जो ठहरे हुए पानी से जो अच्छा पानी निकलता है. இந்த ரேமா என்ற வார்த்தை லோகோஸிலிருந்து புறப்படுகிறது. ये रेमा जो है वो उसमें से निकलता है. அதாவது தேவனுடைய ஞானம் परमेश्वर का ज्ञान தேவனுடைய சத்தியத்தை நாம் அந்த லோகோஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். परमेश्वर का सत्य जो लोगों से मिलता है. தேவனுடையதாவது வார்த்தையாகிய அந்த லோகோஸ் ரேமாவின் மூலமாக அவர் நம்மோடு அவர் இடைப்படுகிறார். परमेश्वर का वचन जो लोगोस के तौर पे हमसे जो है वो बात करता है. இந்த ரேமா என்றதாவது இந்த ஏதாவது வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் ये रेमा जो इसका मतलब क्या है. இது குறிப்பிட்ட एक स्पष्ट तौर पे இல்ல அல்லது ஏதாவது உரைக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி அதனுடைய அர்த்தமாகும். जो बोला गया है वो शब्द है. அந்த ஏதாவது உரைக்கப்பட்ட வார்த்தை என்பது जो बताया गया शब्द நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு ஏதாவது அனுகூலமாக हमारे आत्मिक जीवन में जो परमेश्वर का वचन जो है ஆசீர்வாதமாக वो आशीष करके நன்மையாக भलाई करके ஆறுதலாக और जो நம்மை तसल्ली करके தேற்றுகிறதாக हमें जो समाधान நம்மை देते பலப்படுத்துகிறதாக हमें जो है सामर्थ्य देना நம்மை அது நடத்துகிறதாக இருக்கிற அந்த ரேமா हमें जो चलाने वाला बात जो है அது ஒரு रेमा है. குறிப்பிட்ட சூழ்நிலையில் वो एक हालत இல்லை என்றால் குறிப்பிட்டதாவது ஒரு மனிதர்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விசுவாசி ஏதாவது ஒரு ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கப்படும் வார்த்தை என்பதை இங்கே ரேமா என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது. एक निजी तौर पे तो एक विश्वासी को ऐसा दिया गया ऐसा बात. இது ஒரு செய்தியாகும். ये एक संदेश है. இது ஒரு ஆன்மீக உரையாடலிலே ஏதாவது ஒருவர் இன்னொருவரோடு ஏதாவது பேசுகிறதாவது அந்த ரேமா என்ற வார்த்தை ஏதாவது பகிரப்படுகிறது. ये आत्मिक तौर पे बात करने वाला एक दो व्यक्ति के बीच में बात है. இதைத்தான் நாம் ஏதாவது மத்தேயு 4ஆம் அதிகாரம் ஏதாவது ஆங்கிலதாவது இயேசு சொன்னதாவது வார்த்தை சொல்லுங்க. यही हम जो है मत्ती 4:4 में जो है இங்கே ஏதாவது இயேசு என்ன சொல்கிறார் என்றால் மனிதன் ஏதாவது அப்பத்தினால் மாத்திரமல்ல मनुष्य केवल रोटी से ही नहीं தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். लेकिन परमेश्वर के निकलने वाले हर वचन से बचेगा. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर की ओर से निकला जो वचन जो है वो लिखा गया है. இப்பொழுது அந்த வார்த்தை ஏதாவது ரேமாவாக நம்மோடு பேசுகிறது. अभी जो है वो शब्द जो है रेमा करके हमसे बात कर रहा है. அதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். वो हम ठीक तौर से जानना है. லோகோஸ் என்னும் அந்த வார்த்தை ஏதாவது முழு தன்மையும் लोगोस जो उसकी जो पूरी बात जो है அதிலிருந்து புறப்படுகிற ரேமாவாகியதாவது அந்த ஆலோசனை அந்த செய்தி நமக்கு அது ஆறுதலாக நமக்கு ஆசீர்வாதமாக அது உண்டாகிறது. और उसके तौर से जो निकलने वाला संदेश जो रेमा करके जो हमें वो आशीष करके तसल्ली देता है. எந்த ஆத்மாவும் அதனால் பலப்படுகிறார்கள். कोई भी आत्मा जो है उससे जो सामर्थ पाएगा. இங்கே ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே रोमस 10:17 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा. இங்கதான் விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். लिखा है कि विश्वास परमेश्वर के वचन से होगा. அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறதா அந்த வார்த்தை ரேமா तो विश्वास करने वाला जो शब्द जो रेमा जो है அதுதாவது இங்கேதாவது புதிய ஏற்பாடுதாவது பதிவிடப்பட்டிருக்கும் ஏதாவது பெரும் ஏதாவது ஒரு ஏதாவது ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையாகும். नए में बताया गया जो है परमेश्वर का जो आशीष है. இந்த லோகோஸ் என்னும் இந்த வார்த்தை ये लोगोस के जो ये बात है இது அந்த கிரேக்க
கிரேக்க தத்துவ ஞானிகள் ये जो ग्रीक स्कॉलर्स जो है இதை குறித்ததாவது யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுவதற்கு முன்னமே அதை குறித்ததாக பேசியிருக்கிறார்கள். யோவான் जो है उनके जो सुसमाचार लिखने से पहले ये बोला गया. அதாவது ஹெராக்லிட்டஸ் என்றதாவது அந்த கிரேக்க அந்த தத்துவ ஞானி, ऐसे जो ग्रेटिस करके जो ग्रीक जो एक स्कॉलर है, அவர் பிரபஞ்ச செயல்முறை நிர்வகிக்கும் ஒரு உலகளாவிய தெய்வீக காரணம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ये जो संसार के जो सृष्टि करने के लिए एक ईश्वरीय कार्य है, பிரபஞ்சத்தை நடத்தும், जो संसार को चलाने वाला, அதை நிர்வகிக்கும், उसको जो है स्थिर करेगा. ஒரு உலகளாவிய ये जो संसारिक है தெய்வீக காரணம், காரணர் என்று சொல்லி அந்த ஹெராக்லிட்டஸ் என்பவர் லோகோஸை குறித்து அவர் பேசுகிறார். ऐसे हेराक्लिटस जो है ऐसे लोगोस के बारे में बात करते हैं. ஆனால் அவர்கள் அந்த லோகோஸை கடவுள், ஒரு தனித்ததாது ஒரு இறைவன், தேவன் என்று சொல்லி அவர்கள் அதை அப்படி வளர்க்கவில்லை. लेकिन वे जो लोगोस को एक अलग से परमेश्वर करके उनको नहीं बताया. ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு சக்தி, कोई किधर कोई एक सामर्थ्य है, அவர்கள் அதை கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் उसे जो ईश्वर करके जो माने, பிரபஞ்சத்தை நடத்தும் அந்த வார்த்தை, அந்த லோகோஸ், इस संसार को चलाने वाला जो लोगोस, அதை நிர்வகிக்கும் அந்த லோகோஸ், वो जो स्थिर करने वाले बात ஒரு है. உலகளாவிய தெய்வீக காரணம், அந்த லோகோஸினால் தான் நாம் எல்லோரும் ஜீவிக்கிறோம், உண்டாயிருக்கிறது, எல்லாம் நடைபெறுகிறது என்பதை ஹெராக்லிட்டஸ் சொன்னார். उस लोगोस के द्वारा ही हम सब जो चल रहे जी रहे करके हेराक्लिटस जो उन्होंने बोला. ஸ்தோயிகர்கள் ஸ்டோயிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது கிரேக்க தத்துவ ஞானிகள், ऐसे स्टोइक्स करके जो ग्रीक स्कॉलर जो है, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், वे लोग क्या कहते हैं, லோகோஸ் என்பது ஒரு உலகளாவிய ஒரு கருத்து, लोगोस जो है वो एक तर्क है करके कहते हैं. அது ஒரு உண்மையாகும், ஒரு சத்தியமாகும், वो एक सच है, वो सत्य है. அந்த முழு பிரபஞ்சத்தையும் ஊடுருவி சென்று पूरे संसार में जो है वो फैल के ஒரு பகுத்தறிவானதாது ஒரு முறையிலே அதை நடத்தும், ஒரு காரணம், ஒரு ஆற்றல், एक तर्क से जो है वो चलाता है. ऐसी एक बात है करके, இல்லை என்றால் அதை பராமரிக்கிறது, या तो फिर उसको जो संभालता है, அது ஆன்மீக கொள்கையாக, वो एक आत्मिक जो है बात है. அது ஒருவேளை கடவுளாக இருக்கலாம், हो सकता है वो ही खुदा हो. உலகின் ஆன்மா என்றும் அதை அவர் குறிப்பிடுகிறார். ऐसे वो एक आत्मिक है करके ऐसे बोलते हैं. உலகின் ஆன்மா, तो संसार में जो आत्मिक जो है, நமக்குள்ளாக எல்லாருக்கும் உள்ளாக ஒரு ஆன்மா, ஒரு ஆத்மா இருக்கிறது. हमारे अंदर सब में एक आत्मा है. ஆனால் இந்த லோகோஸை குறித்து அந்த ஞானிகள் சொல்லுகிறது, அந்த இதை நாம் சரியாக நல்லா கவனிக்கணும். लेकिन ये लोगोस के बारे में जो ज्ञानी जो कहते हैं, हमें उसको गौर देना. நாம் எதற்காக கவனிக்கணும் என்றால், क्यों हम उसे ध्यान இந்த देना. யோவானதான அந்த தத்துவ ஞானிகள் அதற்கு கொடுத்த விளக்கத்தை அவரே எடுத்து பயன்படுத்துகிறார். ये यूहन्ना जो है वो तो उनके जो तर्क को, जो लोगोस को उसे इस्तेमाल करके, அப்போது பிறதாது மதஸ்தர்கள், பிறதன் நம்பிக்கை உடையதை இந்த வேத எழுத்தாளர்கள் அதை காப்பி அடித்தார்களா, நகல் எடுத்தார்களா? क्या फिर जो गैर धर्म के लोग ये तर्क को उन्होंने என்பதை நீங்கள் உணரும்படியாக தான் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். इसे जानने के लिए सिर्फ कहता हूं. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கு ஒரு பின்னணி உண்டு. क्योंकि शास्त्र में लिखा हर एक बात के उसके அந்த பின்னணியை நாம் அறியாமலே தான் வேதத்தை படித்து நாம் இந்த மக்குகளாக, மண்டுகளாக நாம் இருக்கிறோம். उसके पीछे के बात को नहीं समझते, इसलिए हम जो வேதத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அதனுடைய பின்னணியை ரொம்ப ஆர்வமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். बाइबल की बातें की जो उनके पीछे की बातों को நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் வேதம் உங்களுக்கு புரியாது. अगर उसे नहीं समझेंगे तो बाइबल समझेगा. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறீங்க, पुराने नियम को पढ़ते हैं. பின்னணி என்னவென்றால் யூத ஜனங்கள், யூத மதம், யூத சடங்கு, யூத ஆச்சாரங்கள், அதை நீங்கள் அறிய வேண்டும். पुराने नियम में यहूदी धर्म, उनके तौर तरीके அதை நீங்கள் அறியவில்லை என்றால் உங்களுக்கு வேதம் புரியாது. उसे नहीं समझेंगे तो बाइबल नहीं समझेंगे. முறையிலே இல்லைஎன்றால் இந்த நாம் தமிழம், நாம் தமிழர்கள், நாம் சவுத் இந்தியன், நாம் இந்தியர்கள், ऐसे हम जो तमिल है, दक्षिण भारत, நம்முடைய நினைவுல, நம்முடைய புத்தியில படிச்சுக்கிட்டு அதற்கு வழக்கம் கொடுப்பது அது முழுமையான உண்மையான வழக்கமாக இருக்காது. हम हमारे तौर से पढ़ेंगे, समझेंगे तो இது எழுதப்பட்டது இடம் வேறு எங்கேயோ. क्योंकि ये लिखा गया जो जगह யாருக்காக எழுதப்பட்டது, वो किसी और के, யாரோ ஒருவர் எழுதினார், किसी और ने लिखा है. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उसे हम जानें. ஆதலால் தான் இந்த லோகோஸ் என்னும் வார்த்தையை பிற மற்ற கிரேக்க ஞானிகள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு விளக்கிறேன். इसके लोगोस जो है ये कैसे हुआ, कैसे यूज किया करके बताता. புதிய ஏற்பாட்டிலே नए नियम में இந்த யோவானதாவது இந்த அப்போஸ்தலனதாவது இந்த லோகோஸிற்கு வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். ऐसे जो है जो लोगोस को एक नया इसके मतलब बताता है. மற்றதாவது ஞானிகள் சொல்லுகிறது மாதிரி அவர் சொல்லவில்லை. दूसरे ज्ञानी जैसे बोले ऐसे उन्होंने नहीं बोला. அதற்கும் இதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள்
பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஏதாவது இருக்கும் அவ்வளவு ஏதாவது இடை அவ்வளவு வித்தியாசம் உண்டு. जैसे जो स्वर्ग को जो भूमि को जो जितना फासला है, யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே जॉन 1:1 में இயேசு கிறிஸ்து அதாவது திருத்துவத்தின் 2வது நபராகிய தேவகுமாரன், ऐसे यीशु मसीह जो है, जो परमेश्वर का जो दूसरा जो रूप है, அவர்தான் இயேசுவாக மனித வடிவத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் வார்த்தை என்றுதான் இங்கே யோவான் சொல்கிறார். वो जो है मांस से प्रकट हुआ परमेश्वर का जो शब्द है करके, இதை தான் அந்த கிரேக்க ஞானிகள் சொல்லவில்லை. ये वो ग्रीक जो ज्ञानी அந்த கிரேக்க ஞானிகள் அந்த வார்த்தை என்னும் லோகோஸை இறை தன்மையுடையது, தெய்வீகமானது, அது கடவுள் என்று சொல்லி அவர்கள் சொல்லவே இல்லை. ऐसे लोगों जो है वो ईश्वरीय सामर्थ्य रखता है, ऐसे उन्होंने இங்கே யோவான் தான் தேவனுடைய வெளிப்பாட்டினாலே, ऐसे योवान जो है उनके प्रकटीकरण से தேவன் அவரோடு தான் பேசி அது லோகோஸ் என்பதற்கு உண்மையான ஒரு அர்த்தத்தை இங்கே தான் அவர் எழுதுகிறார். परमेश्वर ने उनसे बात करके जो लोगोस का जो है असली मतलब जो இந்த திவ்ய வார்த்தை, ये जो दिव्य जो शब्द है, இந்த லோகோஸ் அது அவரை குறித்து தான் இங்கே தன்னுடைய சுவிசேஷத்திலே அவர் இயேசுவின் வடிவத்திலே, இயேசு என்னும் அந்த மாம்ச வடிவத்திலே அவர் வெளிப்பட்டார் என்று தன்னுடைய நிருபங்களிலும் தன்னுடைய எழுத்துகளிலும் அதாவது அவர் வரைகிறார். ऐसे यीशु जो शरीर में से प्रकट हुए करके उनको अपने पत्री में से लिखते हैं. இது தேவனுடையதான முழு தன்மை, ये जो परमेश्वर का पूरा रूप है, தேவனுடைய முழு பண்புகள், ये परमेश्वर का पूरा स्वभाव है, தேவனுடையதான முழு அதாவது தன்மைகளையும் அதாவது வெளிப்படுத்தும் அதாவது லோகோஸ். ये परमेश्वर का पूरा जो है गुण बताता है, ये लोगोस. லோகோஸ் என்பது கடவுளின் பண்புகள், लोगोस जो है परमेश्वर के जो स्वभाव है, அவருடைய சிந்தை, उनका जो सोच, அவருடைய யதார்த்தமான இறுதி அதாவது வெளிப்பாடு லோகோசுவாக இருக்கிறது என்று யோவான் சொல்கிறார். उनका जो आखिर के दिन के जो प्रकटीकरण करके யோவான் कहता है. அது மாத்திரமல்ல, केवल यही नहीं, இறைவன் மனிதனாக அதாவது அவர் மாறினார், அவதரித்தார், மனிதனாக வந்தார் என்பதாம். जो जो परमेश्वर जो है मनुष्य के रूप में जो अवतार लेके आया, அந்த தத்துவ ஞானிகள் அதாவது அந்த லோகோஸ் அதாவது மனிதனாக அதாவது வரவும் இல்லை, அதாவது அவர் கடவுளும் இல்லை என்று சொல்லிதான் அவர்கள் அதாவது பேசினது உண்டு. ऐसे जो है वो इसके पहले के स्कॉलर्स ने जो परमेश्वर जो है इस धरती पर அவர்கள் சொல்லும் அர்த்தத்திற்கு மாறாக, लेकिन उन्होंने बोला जो मतलब कि இங்கேதான் யோவான் லோகோஸை கடவுள் இறைவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோவான் जो लोगोस को है परमेश्वर करे कहते हैं. அந்த திவ்ய வார்த்தை இயேசுவின் வடிவத்தில் மாம்சமானார், நம்மத்திலே வாசம் செய்தார் என்று யோவான் எழுதுகிறார். वही जो दिव्य वचन जो है वो शरीर में आया, இவரே மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்றும் அவர் எழுதுகிறார். ये जो है मनुष्य परमेश्वर के बीच मध्यस्थता करता है. இந்த லோகோஸ் केवल ये नहीं, ये लोगोस जो है பகுத்தறிவு, जो ईश्वरीय जो है ஒழுங்கு அதாவது ஒழுங்குபடுத்துகிறவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और जो है शिष्टाचार जो है उसको लेके आता है. இந்த உலகம் அதாவது முழு அண்டமும், पूरे संसार में, முழு உலகமும், पूरे संसार में, சர்வ அண்டமும் पूरे जो ग्रह में இயேசுவில் நிலைத்திருக்கிறது. यीशु में जो அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறது. वो शब्द में जो लगा है, இயேசுவே அந்த படைப்பை, அந்த சிருஷ்டிப்பை அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார். सृष्टि को जो उनके जो है ताबे में रखा. அந்த தெய்வீக பகுத்தறிவு, அந்த ரீசனிங், वो ईश्वरीय जो तर्क जो है, அதை நாம் அதாவது அறிந்து கொள்ளும்படியாக நம்மோடு அவர் இடைப்படுகிறார். वो हम जानने के लिए जो हमारे साथ जो है वो बात करते हैं. அந்த பகுத்தறிவு, वो जो है तर्क जो है, ஒன்று அப்படி இருக்கிறதுனால தான் நாம் சிந்திக்கிறோம். वो तर्क है करके हम जैसे सोचते हैं. நாம் எப்படி சிந்திக்க நமக்கு யார் கற்றுக் கொடுத்தது? ये सोचने का जो हमें किसने सिखाया? சிந்தை எப்படி உண்டாயிற்று? जो सोच वो कैसे हुआ? அது எங்கிருந்து நமக்குள்ளாக வந்தது? वो कहां से हमारे अंदर आया? நாம் அதாவது பிறக்கும் அதாவது நம்முடைய கருவில் அதாவது நாம் அதாவது நாமவே சிந்திக்கவில்லை. हम जो है जो मां के पेट में तभी सोचा नहीं. நம்முடைய மூதாதையர் இல்லை என்றால் அதாவது நம்முடைய பெற்றோர் இல்லை என்றால் எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆதாம் என்னும் மனிதனுக்கு இடம்தான் நாம் சென்றோம் என்றால், हमारे माता पिता सबसे पहले जो आदम के पास जाएंगे तो அவர் அதாவது எந்த மொழி பேசினார்னு யாருக்கும் தெரியாது. वो कौन सा भाषा बोले किसी को पता नहीं. அவர் தேவனோடு பேசினார், वो परमेश्वर से बात किया, ஆனால் அவர் சாத்தானோடு பேசவில்லை. लेकिन वो शैतान से बात नहीं. நல்ல கவனிக்கணும். ஆதாம் தேவனோடு பேசினார், आदम जो है परमेश्वर से बात ஆதாம் किया, சாத்தானோடு அவர் உரையாடவில்லை. लेकिन आदम जो शैतान से बात नहीं அவருடைய किया, மனைவி ஏவாள் சாத்தானோடு உரையாடினாள். लेकिन उसकी पत्नी जो आवाज जो है वो शैतान से बात किया. பாவம் ஆதாமுக்குள் பிரவேசித்தது, ஆதாம் நிமித்தம் உலகம் அனைத்தும் பாவமாக மாறியது. पाप जो है आदम के अंदर प्रवेश किया, आदम के द्वारा இந்த சிந்தை இந்த எண்ணம் அது எப்படி உருவாயிற்று? ये सोच है ये कैसे उत्पन्न हुआ? அது தானாகவே மனிதன் உருவாக்கவில்லை. वो स्वयं खुद से नहीं हुआ. ஆதாம் எந்த மொழியை கற்றுக்கொண்டான், எப்படி பேசினான், எப்படி அவன் இப்ப நாம மொழியை நாம் பேசுகிறோம்.
आदम जो कैसे बात करें, अभी हम जो एक बात करते हैं, ஒவ்வொரு சாராரும் தமிழ் மொழி, ஆங்கில மொழி, ஹிந்தி மொழி, உருது மொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசுகிறோம். ऐसे कई प्रकार के भाषा, हिंदी और ऐसे कई तरह के भाषा है. இதற்கெல்லாம் லிபிகள், எழுத்துக்கள் இருக்கிறது. इन सब के लिए जो है लेख भी है, அதற்கு இலக்கணம் இருக்கிறது. उसके लिए जो है कुछ ये बातें हैं. இவைகளுக்கெல்லாம் முந்தி ஆதாம் எப்படி, எந்த மொழியில் எப்படி அவருக்கு மொழி உருவாயிட்டு, அவர் எப்படி பேசினார் நமக்கு தெரியல. आदम को कैसे भाषा हुआ और कैसे बात किया पता नहीं. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, लेकिन एक बात सच है, ஆதாம் தேவனோடு பேசினார். आदम जो है परमेश्वर से बात किया. தேவன் ஆதாமோடு பேசினார். परमेश्वर भी आदम से बात किया. ஆதாம் சாத்தானோடு பேசவில்லை. आदम जो है शैतान से बात சாத்தான் नहीं किया. ஆதாமோடு பேசவில்லை. शैतान भी आदम से बात नहीं சாத்தான் किया. ஏவாளோடு பேசினான். शैतान जो है हवा से बात ஏவாள் किया. சாத்தானோடு பேசினார். ये हवा जो शैतान से बात किया, பாவம் உண்டாயிற்று और पाप हुआ. அதனால ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் மொழிகளை குறித்து நமக்கு எந்த ஒரு காரியமும் நமக்கு தெரியாது. इसलिए उत्पत्ति 11 तक जो है भाषा के बारे में कोई स्पष्टीकरण नहीं எந்த है. மொழியை யார் பேசினார், எந்த ஒரு மொழி இருந்ததுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. इसलिए कौन सा भाषा बोला कुछ पता नहीं. தமிழர்கள் நாம், हम जो है तमिल, நம்ம மத்தியில இந்த தமிழ் பக்தி உள்ளவர்கள், தமிழை ரொம்ப ஆர்வமாக படிக்கிறவர்கள், ஆராய்கிறவர்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் தமிழ் தான் முதல் மொழி. हमारे बीच में जो तमिल स्कॉलर से लोग बोलते हैं तमिल ही जो पहली भाषा है. என்று அவர்கள் உலகம் எங்கிலும் பரப்புகிறார்கள். ऐसे संसार भर में ऐसे அதற்கு திட்டவட்டமானது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. उसके लिए जो है एक स्पष्ट कोई आधार नहीं. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ் லிபி எழுத்து இருந்ததை ஆதாரமாக வைத்ததா சொல்லுகிறார்கள் ஒழிய, हजारों साल के पहले जो तमिल जो अल्फाबेट्स था, அது உலகம் எங்கிலும் பரவி இருந்ததா இல்லையான்னு சொல்லி அவங்க நிரூபிக்க முடியாது. वो संसार भर में फैला हुआ था कि बोल नहीं सकते. ஆனால் இங்கே நாம் கவனிக்கிறது வேதத்தை நாம் கவனிக்கிறோம். लेकिन यहाँ हम जो है बाइबल को देखते हैं. அப்ப இந்த மொழி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே அது புரிந்தது என்று சொல்லி அங்கே ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது. लेकिन भाषा का बटना जो उत्पत्ति 11 में हम देखते हैं, அங்கே ஒரு மொழி பேசினதாவது அந்த கூட்டத்தார், அந்த மனித கூட்டம், அந்த இனம் பற்பல மொழிகளை பேசினார். वहां पे जो है एक भाषा बोलने वाले लोग अलग भाषा बोलते இந்த हैं. மொழி எப்படி உண்டாயிற்று என்றதாவது பற்பல சரித்திர வரலாற்று காரியங்கள் இருக்கிறது. அது நாம் இப்பொழுது தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ये भाषा कैसे, कई प्रकार के जो इतिहास की बातें हैं. அந்த தெய்வீக அந்த லோகோஸ் என்னும் அந்த கடவுள், அந்த இறைவன், ईश्वरीय लोगो जो है वो परमेश्वर, அவர் பகுத்தறிவு உள்ளவராக, சிந்திக்கிறவராக, செயல்படுகிறவராக, எண்ணுகிறவராக, பேசுகிறவராக அவர் இருக்கிறார். वो तर्क से जो है बात करने वाले और सोचने वाले जो परमेश्वर, அவரால் மனிதன் சிந்திக்க, उनके द्वारा जो मनुष्य सोचने के மனிதன் लिए, பேச, मनुष्य बोलने के लिए, மனிதன் இன்னொருவரோடு உரையாட, मनुष्य और एक मनुष्य से बात करने के लिए ஒரு ஒழுங்கை அந்த லோகோஸ் நிர்வகித்தது. एक जो नियम जो है वो लोगोस ने उत्पन्न किया. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता परमेश्वर धन्यवाद. படைப்பின் துவக்க காலத்திலிருந்து, सृष्टि के आरंभ के समय से இந்த முழு உலகத்தையும் அந்த லோகோஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. इस पूरा संसार जो है लोगोस के जो है ताबे में. மூன்றாவது வெளிப்பாடு, तीसरे जो இந்த லோகோஸ் வெளிப்படுத்துவதாவது தன்மை வாய்ந்ததாகும். ये लोगो जो है प्रकट होने वाली बात है. இந்த லோகோஸ் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளோடு பேசிட்டு, ये लोगो जो है पुराने नियम के जो भविष्यवक्ता से बात किया, தேவனுடைய திட்டங்களை, परमेश्वर के उद्देश्य को, தேவனுடைய சிந்தையை, परमेश्वर के सोच को, தேவனுடைய எண்ணங்களை परमेश्वर की जो सोच को மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியாக, मनुष्य पाने के लिए, மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாக, मनुष्य जानने के लिए, மனிதர்கள் அதை பின்பற்ற முடியாக, मनुष्य उसके पीछे होने के लिए, தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த லோகோஸ் அவர்கள் மூலமாக பேசினர். भविष्यवक्ता के द्वारा जो लोगो जो है उनसे बात की. இந்த லோகோஸ் ஒரு பெரிய ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு கிணறை போன்ற ஒரு கிணறாகும். ये लोगो जो है पानी से भरा हुआ जो एक कुएं के जैसा. அந்த கிணற்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் சுத்தமான தண்ணி இருக்கிறதுன்னு சொல்லி நாம் மோண்டு கொள்கிறோம். அதுதான் ரேமா. उस कुएं से हम सब जो है ऐसे पानी से निकालते हैं. எல்லாம் ரேமா அல்ல, सब रेमा नहीं, எல்லாம் லோகோஸ். सब जो लोगोस, அந்த லோகோஸ்ல இருந்து ரேமாவாகிய அந்த வார்த்தையை நாம் பெறுகிறோம், நாம் பெற்றுக் கொள்கிறோம். लोगोस से जो है रेमा करके जो है बात हम निकालते हैं. மோண்டு கொள்கிறோம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, उसे हम जो है अपना लेते हैं, நம்முடைய ஜீவனுக்காக, हमारे जीवन के நம்முடைய लिए, பலனுக்காக, हमारे सामर्थ्य के लिए. ஹalleluya, हालेलुया. இந்த ரேமா, ये रेमा जो है இது ஆன்மீக நமக்கு ஒரு விழிப்பு உணர்ச்சியை இதை கொடுக்கிறது. ये आत्मिक हमें जो है एक उजाला देना. நாம் வெளிப்பாடுகளை காணுகிறோம், हम जो प्रकट देखते हैं, दर्शनங்களை दर्शनों को देखते हैं, சொப்பனங்களை அல்ல.
ख्वाबों को नहीं। சொப்பனங்கள் வேற, स्वप्न वो अलग है, தரிசனம் வேற, दर्शन वो अलग है, வெளிப்பாடு வேற. और प्रकटीकरण अलग है। அதை ஏதாவது அந்த வித்தியாசத்தை நம்ம தான் அறிந்து கொள்வோம் என்றால் தான் நீங்க சொப்பனம் கண்டீங்களா, நீங்க தரிசனம் கண்டீங்களா, வெளிப்பாடு கண்டீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல முடியும். वो अगर उसका जो फर्क जानोगे तो ये मैंने स्वप्न देखा है, दर्शन देखा बोल सकते हैं। வித்தியாசம் இல்லாமல் ஏதாவது எல்லாமே தான் வெளிப்பாடு, எல்லாமே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஏதாவது சும்மா ஏதோ வாயில வந்து உளறிட்டு இருக்கிறாங்க. ऐसे मसीह मंडली में इसका जो फर्क சொப்பனங்கள் வேற, जो ख्वाब अलग है, दर्शनங்கள் வேறு, दर्शन अलग है, வெளிப்பாடு வேறு, प्रकटीकरण वो अलग है। ஆகிலும் அது ரேமாவின் மூலமாக நமக்கு உண்டாகிறதே ஒழிய, लेकिन वो रेमा के द्वारा हमें होता है, அதுதான் முழு லோகோஸிலிருந்து புறப்படும் அதாவது ஒரு சிறிய வாய்க்காலாகும். इसलिए जो पूरे लोगोस के द्वारा होने वाला एक छोटा जो है नाला है, தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், भविष्यवाणी जो है, தீர்க்க தரிசனம் அதாவது ரேமாவாகும். भविष्यवाणी वो एक रेमा है। தீர்க்க தரிசிகளா சொல்லுகிறது அது வேறு, जो जो भविष्यवक्ता जो है कहते वो अलग है। தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதையும் நாம் சரியாக அறிய வேண்டும். वो भविष्यवाणी जो कहते हैं वो क्या है, தீர்க்க தரிசிகள் தான் தீர்க்க தரிசனம் சொல்வது வேறு, जो नबूवत कहते हैं वो अलग है। எல்லா விசுவாசிகளும் தான் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் ஆற்றல் அது வேறு. सभी जो है वो भविष्यवाणी करते हैं वो बात अलग है। அதைத்தான் அதாவது பவுல் அதாவது நீங்கள் தீர்க்க தரிசனம் தான் சொல்லதாவது நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிருபங்களில் அவர் எழுதுகிறார். பாருங்க, वही बात पौल कहते हैं कि तो तुम भविष्यवाणी करो, मैं தீர்க்க चाहता हूं। தரிசனத்தை உரைக்குதல் என்றால் என்ன? वो भविष्यवाणी करना है, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அதாவது பிரசங்கிப்பது, और जो लिखा हुआ परमेश्वर का वचन को எழுதப்பட்ட தேவனுடைய சத்தியத்தை எடுத்து உரைத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, लिखा हुआ परमेश्वर वचन को बोलकर மற்றவர்களை உயர்த்தும்படியாக, दूसरे को ऊंचा उठाना, மற்றவர்களை நிலைநிறுத்தும்படியாக दूसरे को स्थिर करना, உண்டாகிறதா தீர்க்க தரிசன வார்த்தை. जो होने वाला भविष्यवाणी की जो वचन है, அவர்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல. वे लोग नबूवत करके नहीं है। தீர்க்க தரிசிகள் என்றால் யாரு? अच्छा, नबूवत தேவனால் அதாவது தனித்து அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு परमेश्वर के द्वारा अलग से बुलाया गया और अभिषेक किया गया, தேவனுடைய வாயாக परमेश्वर का जो தேவனுடைய சித்தத்தை தான் அறிவிக்கிறவராக, परमेश्वर की इच्छा को जो बताने वाले, தேவனுடைய திட்டத்தை தான் அவர் சொல்லுகிறவராக, परमेश्वर के उद्देश्य को बोलने वाले, இருக்கிறதாவது ஸ்பெஷல் அதாவது ஒரு கேட்டகரி, அதுதான் ப்ராஃபிட்ஸ். वही जो है जो अलग से जो எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், हर एक जो है भविष्यवाणी कर सकते हैं। எப்படி நீங்க சொல்றீங்க, அது எப்படி நீங்க சொல்லுகிறீங்க? वो सब बोल सकते हैं, आप भी बोल सकते हैं। நீங்க ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மாவை சந்திக்கிறீங்க, आपने उद्धार नहीं पाया वो मनुष्य को देखते हैं, அவங்களுக்கு ஏதாவது கர்த்தருடைய ஏதாவது வசனத்தை எடுத்து உரைக்கிறீங்க, उनको जो परमेश्वर का वचन बोलते हैं, அந்த மனிதன் விசுவாசிக்கிறான், वो मनुष्य जो विश्वास அவன் करता है, தேவனிடம் ஏதாவது வருவதற்கு இது ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் ஏதாவது ஒரு முறையாக ஏதாவது தேவ ஜனங்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். वो परमेश्वर में आने के लिए एक भविष्यवाणी करके परमेश्वर क्रिया करता है। அதனால அது எல்லாம் தீர்க்க தரிசனம் அல்ல. इसलिए सभी जो है वो भविष्यवाणी करके नहीं है। அதாவது நாம் ஏதாவது நினைக்கிறது, நாம் சிந்திக்கிறது, நாம் ஏதாவது மற்றவர்களிருந்து கேட்டது, நாம் பார்த்தது, விசாரித்தது எல்லாம் ஏதாவது மறுபடியும் எடுத்து சொல்வதா தீர்க்க தரிசனம் அல்ல. हमने दूसरों से देखा, सुना और दूसरे को बोलना करके वो भविष्यवाणी नहीं माना है। உலகதாவது நடபடிகளை ஏதாவது பார்த்து ஏதாவது அதற்கு வியாக்கியானம் சொல்வது அது தீர்க்க தரிசனம் அல்ல. संसार के तौर तरीकों देख के बोलना उसे भविष्यवाणी नहीं कहा। தீர்க்க தரிசனம் அல்லாதவர்கள் தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமே தவிர ऐसे जो तो भविष्यवाणी में नहीं है, भविष्यवाणी அது தேவனால் தான் அந்த தீர்க்க தரிசி பேசினார் என்று நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. वो परमेश्वर के द्वारा ही बात हुआ करके ऐसे बोल नहीं सकते हम। அது அவங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும், அதாவது உண்மையாகும். वो हर एक को जो दिखाया गया जो सच है। சிலர்கள் விசுவாசிப்பாங்க, சிலர்கள் விசுவாசிக்க மாட்டாங்க. कुछ लोग विश्वास करेंगे, कुछ लोग சிலர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். कुछ लोग जो है इसको अपना लेंगे, कुछ लोग नहीं मानेंगे। என்பது தனிப்பட்டதா விசுவாசினுடைய வாழ்க்கையோடு அது சம்பந்தப்பட்டிருக்கும் அதாவது கர்த்தருடைய வார்த்தை. रेमा जो निजी तौर पे एक मनुष्य की जिंदगी में चलने वाला அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ரேமா நம்மில் ஏதாவது கிரியை செய்கிறது. हमारे रोजमर्रा की जिंदगी में रेमा जो क्रिया करता है, ஆவியினால் ஏதாவது ஒளி ஊற்றப்படுகிறது, जो आत्मा के द्वारा जो है वो प्रकाश दिया जाएगा। ரேமா நம்மை ஏவுகிறது, वो रेमा हमें उकसाएगा। அந்த லோகோஸிலிருந்து புறப்படும் ரேமா நம்மை ஏதாவது ஏவுகிறது. वो लोगों से निकलने रेमा जो हमें उकसाएगा। நாம் ஏதாவது பிரசங்கிக்கும் பொழுது, हम जब प्रचार करते हैं, தேவனுடைய சத்தியத்தை நாம் ஜனங்களுக்கு தான் அறிவிக்கும் பொழுது ரேமாவாகிய அந்த ஏதாவது தேவனுடைய வார்த்தை நம் மூலமாக புறப்பட்டு ஜனங்களில் ஏதாவது கிரியை செய்கிறது. परमेश्वर का सत्य लोगों को बताते हैं, जो रेमा जो है वो क्रिया करता है। இந்த ரேமாவுக்கு தான் வார்த்தை அல்லது சொல் என்று அதற்கு ஏதாவது தமிழ் ஏதாவது வார்த்தையாகும். ये रेमा को जो है ये बोल மூலமாக உண்டாயிருக்கும் வார்த்தை, जो होने वाला जो बात है। நீங்கள் அநேகருடைய ஊழியக்காரருடைய ஏதாவது வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. आपने हर एक सेवक के அநேகருடைய
ஏதாவது பிரசங்கத்தை நீங்க கேக்குறீங்க, अनेक सेवक के जो मैसेज को सुना होगा, அதில் நன்மையானவைகள் ரேமாவாக இருக்கிறது. उसमें जो है भलाई जो है रेमा உங்களுடைய है. ஆத்மாவிற்கு அது நன்மையாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டாக ஏதாவது ஊற்றதாக இல்லையென்றால் ஏதாவது பலன் அளிக்கிறதாக இல்லையென்றால் வல்லமை தருகிறதாக ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சி தருகிறதாக இருந்தால் அது ரேமாவாகும். वो आत्मा को खुशी और जो सामर्थ देने वाला होगा तो रेमा होगा. அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை ஏதாவது நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். जो बताए गए बातों को जो अभी हम देखते हैं, இது அதாவது நம்முடைய ஆன்மாவிலிருந்து புறப்படும் வார்த்தை, ये हमारे जो है आत्मा से निकला हुआ, நம்முடைய ஏதாவது எண்ணங்கள் ஏதாவது உண்டாயிருக்கும் ரேமா, हमारे सोच में जो होने वाला रेमा है. தேவனுடைய நாமத்தில் அதாவது அதாவது வேதத்தின் அதாவது எழுத்துகளிலிருந்து ரேமா அதாவது அது புறப்படும் பொழுது, जो शास्त्र में लिखा गया जो रेमा जब निकलता है, அதாவது வேத எழுத்துக்கள் அதிலிருந்து பக்கங்களை தாண்டி நம்மிடம் வரும் பொழுது, वो जो शास्त्र से निकल के जब हमारे पास आता है, அது நம்மை நடத்தும்படியாக, वो हमें चलाने के लिए, நம்மை ஏதாவது ஆட்கொண்டு நம்மை நடத்துகிறது, हमें जो है संभाल रहे, हमें चलाने के लिए, அது நம்மை வழி நடத்துகிறது. वो हमें मार्गदर्शन करेगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. இந்த ரேமா என்று சொல்லப்படுகிறது. ये रेमा करके जो है, அது ஏதாவது வெறும் நாம் இப்பொழுது வேதத்தில் வாசிக்கும் ஏதாவது இந்த வார்த்தை மாத்திரம் அல்ல. ये केवल शास्त्र से पढ़ने वाली बातें नहीं है. இந்த ரேமா பரிசுத்த ஆவியின் ஏதாவது வார்த்தையாக இருக்கலாம், ये रेमा जो है पवित्र आत्मा की बात है, சாத்தானுடைய வார்த்தையாக இருக்கலாம், और शैतान की बात भी हो அசுத்த सकती है, ஆவியின் வார்த்தையாக இருக்கலாம், अशुद्ध आत्मा की बात भी हो सकती இல்லையென்றால் வேறு யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையாக है, இருக்கலாம், तो कोई और बोला गया बात भी हो இல்லையென்றால் सकती है, நீங்களே யூகித்து பேசும் ஒரு வார்த்தையாக तो हम இருக்கலாம். खुद से सोच के बोलने वाली बात है. இந்த ஒவ்வொரு இடங்களிலும் அது ரேமாவாக இருக்கிறது. ये हर एक बात में जो है रेमा करके है. இங்கே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் அந்த ரேமா, ये जो परमेश्वर के मुख से निकलने वाली बात जो रेमा है, மனிதனுடைய மனதில் உண்டாயிருக்கிறது அது ரேமா அல்ல. मनुष्य के मन से निकला बात तो रेमा மனிதனுடைய யோசனை தான், மனிதனுடைய சிந்தை தான், அவன் திட்டமிட்டு பேசுகிற ரேமா அல்ல. मनुष्य का सोच विचार वो रेमा नहीं कहलाता है. வாயிலிருந்து புறப்படுகிறது ரேமா, परमेश्वर के से निकलने वाला बात तो रेमा है. ஹalleluya हालेलुया. இந்த ரேமா அந்த முழு லோகோஸிலிருந்து புறப்படுகிறதாகும். ये रेमा जो पूरा लोगोस से निकलने वाली बात है. அந்த லோகோஸுடைய துணை பகுதியாகும். ये जो लोगोस का जो है साथ में निकलने वाली बात है. எல்லா தகவல் தொடர்பு सभी जो है ये संपर्क करने वाली बात है. நாம் பேசுகிற உரையாடுகிற நாம் சிந்திக்கிற நாம் ஏதாவது கேட்கிற சகல காரியமும், हम बोलते हैं सुनते हैं सभी बातें जो है, இது ஏதாவது அந்த லோகோஸ் முழு மண்டலத்தில் உள்ளதாவது அந்த பிரிவாகிய இந்த ரேமாவிலிருந்து உண்டாகும் ஏதாவது ஒரு காரியமாகும். ये पूरे जो रेमा से निकलने वाली बात है. அது என்னுடையதாவது யோசனை, என்னுடைய சிந்தையாக இருக்கலாம், वो मेरी सोच और मेरा तर्क हो सकता है. அதை நான் ஏதாவது எப்படி ஏதாவது மற்றவர்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும், उसे कैसे दूसरों को बता सकते हैं, அதை மற்றவர்கள் எப்படி விளங்கிக் கொள்ள நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், और दूसरों को कैसे इसको बता के सिखाना है, மற்றவர்கள் அதை எப்படி ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும், दूसरे कैसे इसको ग्रहण कर सकते हैं, மற்றவர்கள் அதை எப்படி விசுவாசிக்க முடியும், दूसरे कैसे इसको विश्वास कर सकते हैं, என்பது ரேமாவின் ஏதாவது அது தர்க்க ரீதியான ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு காரியமாகும். ऐसे रेमा का जो एक तर्क करके एक बात है. நாம் ஏதாவது பேசுவது மாத்திரமல்ல, நாம் ஏதாவது செவியினால் கேட்கவும் செய்கிறோம். हम केवल बोलते नहीं, हमारे कान से सुनते भी हैं. இந்த ரேமா ஏதாவது அந்த முழு தகவல் தொடர்பின் ஏதாவது ஒரு ஏதாவது சிறிய பகுதி ஒரு ஆற்றலாக இருக்கிறது. ये रेमा जो है जो संपर्क के जो बातों में एक बात है. வாயிலிருந்து அது புறப்படும் வரைக்கும் அது ரேமாவாக அல்ல. हमारे जब मुंह से निकलता है जब तक उसके पहले रेमा नहीं है. உதடுகளிலிருந்து அந்த வார்த்தை ரேமா புறப்பட்ட உடனே அது செயல்பட ஆரம்பிக்கிறது. हमारे मुंह से निकलने के बाद वो रेमा நலமான வார்த்தைகளும் மற்றவர்கள் பலப்படுத்தும். जो अच्छी बातें दूसरों को सामर्थ्य देगा. கோபமான வார்த்தை மற்றவர்கள் சினப்படுத்தும். तो क्रोध वाली बातें दूसरों को जो है ஆதலால் உங்களுடைய வார்த்தையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி வேதம் நம்மை இதை எச்சரிக்கிறது. इसलिए जो तेरे शब्दों के बारे में तो सावधान रहकर ஊழியர்களும் தங்களுடைய பிரசங்கங்களில் ஜனங்களை வேதனைப்படுத்துவதாவது காரியங்கள் இருக்கக்கூடாது. सेवक भी जो अपने प्रचार में जो है दूसरों को दुख पहुंचाने से बात नहीं करते. நான் ரேமாவின் விளக்கத்தை கொடுத்துட்டேன். क्योंकि मैंने रेमा की ஒருவேளை பரிசுத்த ஆவியின் மூலமாக ரேமா புறப்பட்டிருக்கலாம். हो सकता है पवित्र आत्मा से இல்ல பிசாசின் மூலமாக அந்த ரேமா புறப்பட்டிருக்கலாம். शैतान के द्वारा रेमा निकला. அசுத்த ஆவியின் மூலமாக அந்த ரேமா புறப்பட்டிருக்கலாம். आत्मा के द्वारा रेमा निकला. உங்களுடைய சுயதாத ஆசை, சுயதாத சிந்தை, சுயதாத உங்களுடைய எண்ணங்களினால் உண்டாயிருக்கலாம். और खुद के जो है वो सोच से निकल सकता है. அதனால அது எவருக்கும் பிரயோஜனம் இல்லை. इसके द्वारा किसी को कोई लाभ नहीं होगा. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக இருந்தால், परमेश्वर के मुख से निकला हुआ அது தேவன் சொல்லி இருந்தால்
अवसर परमेश्वर ने உங்களுக்கு कहा हो तो மகிழ்ச்சி, உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைவு, உங்களுடைய சிந்தை ஏதாவது மாற்றப்படும். तुम्हारा जो सो एक खुशी होगा, तुम्हारा सोच बदल जाएगा உங்களுக்கு ஏதாவது சிந்தையில் ஏதாவது இருக்கிறதா, அது கட்டுகள் ஏதாவது அது நீங்கும். और जो सोच में जो बंधन है निकल जाएगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த ரேமா அதை ராமதாது எப்படி பெற்றுக்கொள்வது? ये रेमा हम कैसे उसको पाना है? ரேமா எழுதப்பட்டவை அல்ல. रेमा लिखा गया वो नहीं है. அதாவது லோகோஸ் எழுதப்பட்ட ஏதாவது திருமறை, வேதம், பைபிள் ஆகும். लोगोस जो लिखा गया है वो शास्त्र है, बाइबल है. லோகோஸ் அதாவது ஜீவனுள்ள கிறிஸ்துவாகும். लोगोस जो है वो जीवन जो இந்த ரேமா என்பது அவர் மூலமாக ஏதாவது உண்டாயிருக்கும், அவர் மூலமாக புறப்படும் அதாவது ரேமா என்னும் வார்த்தை நம்மில் ஏதாவது அது கிரியை செய்கிறது. रेमा जो उनके ओर से निकला गया बात है, वो हमसे क्रिया करेगा. அதுதான் எழுதப்படாதவை. वो जो नहीं लिखा गया है. இரண்டாவது இதுதான் இயற்கைக்கு ஏதாவது அப்பாற்பட்டதாவது அதாவது ரேமா என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா ஒரு காரியம். और ये जो है रेमा जो प्रकृति के विपरीत जो बात है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், उसे हम कभी कैसे पहचानेंगे? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 63 வாக்கியத்திலே தான் நீங்கள் வீட்டில் தான் படித்துக் கொள்ளுங்கள். निर्गमन को पढ़ेंगे. ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலும் அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा 45 में से लिखा गया. அதாவது என்ன சொல்லுகிறது என்றால், क्या ऐसा लिखा गया? அதாவது இஸ்ரவேலர் மற்றதாவது நிகழ்ந்த நிகழ்வுகளை इस्राएलियों के बीच में जो होने वाले जो बातें हैं, அது தேவன் உரைத்ததாவது நிகழ்த்தின தேவனுடைய கட்டுப்பாட்டில், ரேமாவின் கட்டுப்பாட்டில் நிகழ்ந்தது என்பதை அந்த பகுதிகள் நமக்கு தெரிவிக்கிறது. परमेश्वर की ओर से परमेश्वर के रेमा के द्वारा हुआ है. அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நிகழ்ந்த நிகழ்வுகள் ஆகும். परमेश्वर की जो वचन के द्वारा हुआ है. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாவது செயல்கள், அதாவது முறைகள், செயல்கள், அதாவது கிரியைகள் ஆகும். वो प्रकृति के विपरीत जो होने वाले जो बातें हैं वो है. உதாரணமாக ரேமா என்பதை நாம் அதாவது எப்படி அறிந்து கொள்ளலாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 30 32 வாக்கியத்தை வாசிக்கலாம். Acts 5:30 से 32 को पढ़ेंगे. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 30 32. Acts 5. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த சங்கதிகளுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ऐसे हम इस बात के लिए हम गवाही हैं. அந்த செய்திக்கு, वो जो संदेश அந்த ரேமாவாகிய அந்த செய்திக்கு நாங்கள் சாட்சிகள். वो रेमा जो संदेश के लिए हम जो गवाही हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த செய்தி, அந்த சங்கதி என்னவென்றால், ये जो संदेश जो क्या है, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், यीशु मसीह का मृत्यु, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், यीशु मसीह का जी उठना, அவர்தாவது பிதாவினால் உயர்த்தப்பட்டதாவது பிதாவின் வலது பாரசத்தை வீற்றிருக்கும் அந்த உயர்ந்த ஸ்தலம், वो पिता के द्वारा जी उठाया गया, पिता के जो दाहिनी ओर पे जो எல்லாம் அந்ததாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாவது நிகழ்ந்ததாவது சரித்திர நிகழ்வாகும். ये सब जो है वो प्रकृति विपरीत होने वाला जो है इतिहास है. அதை தான் எழுத்தாளர்கள் ரேமா என்று சொல்லி அவர்கள் ஏதாவது எழுதுகிறார்கள். वही जो लेख लिखने वाले जो है रेमा அந்த करके நிகழ்வை, அந்த செய்தியை ரேமா என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். उस बात को रेमा करके विश्वास करते हैं. ஹalleluya, ஹalleluya. வேதத்தை நாம் அதாவது விசுவாசிக்க வேண்டும். शास्त्र को विश्वास करना வேத है. வார்த்தையை நாம் விசுவாசிக்க तो வேண்டும். बाइबल में लिखा गया है विश्वास करना है. சாத்தானதாவது இயேசுவோடுதாவது போராடுகையிலே, तो शैतान यीशु मसीह जब ये बात कर रहा था, விவாதம் செய்கையிலே, जब उसे वो बात कर रहा था, சாத்தானதாவது வேதத்தை தான் இயேசுவோடுதாவது பகிர்ந்து கொண்டான். शैतान भी जो है शास्त्र को लेके ही जो बात किया. அப்ப இயேசு தன்னுடைய ஞானத்தையோ, यीशु जो खुद के ज्ञान வேற எந்த ஞானத்தையோ और दूसरे को ज्ञान அவர் சாத்தானோடு அவர் பேசவில்லை. और जो शैतान से बात அவர் नहीं किया. எழுதப்பட்ட வேத வார்த்தை தான் அவனுக்கு முன்பாக அவர் வைத்தார். तो लिखा गया शास्त्र को लेके बात தேவனுடைய किया. பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது எந்த சமயங்களிலும், परमेश्वर के लोग हम भी हर எல்லா समय நேரங்களிலும் जो है வேத வார்த்தை நாம் அதாவது முக்கியப்படுத்த வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தை, जो वचन को जो है मुख्य देना, எழுதப்பட்ட வேதம், जो लिखा गया जो बात, திருமறை, वो जो बाइबल விவிலியம், और जो विविलियम, தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा, அதை நாம் அதாவது கனப்படுத்த வேண்டும், முக்கியப்படுத்த வேண்டும். उसे हम जो है आदर दे रहे हैं. இயேசுவே அதை முக்கியப்படுத்தினார் என்றால், यीशु मसीह ने उसको मुख्यता दिया. நீங்களும் நானும் அதாவது அதை முக்கியப்படுத்துவோம், அதை படுத்தாமல் இருந்தோம் என்றால் நாம் தவறு செய்கிறோம். और आप और हम उसको मुख्यता नहीं देगा तो गलत हो जाएगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की இந்த महिमा. தேவனுடைய குரல், यहाँ परमेश्वर का आवाज, அந்த குரல் என்பது அவருடையதாவது ரேமா, वो जो आवाज जो रेमा करके जो है, அதை நாம் எப்படி அதாவது பெற்றுக்கொள்வது, कैसे हम उसे पाना, அந்த ரேமாவை நாம் அதாவது எப்படி அடைவது, और रेमा हम कैसे अपनाना है. இந்த தேவனுடைய குரல், இந்த ரேமா
परमेश्वर का आवाज जो रेमा है, அது நம்முடைய மனதில் தெய்வீக சிந்தையோடு அது நம்மில் ஏதாவது உறவாடும் பொழுது, हमारे मन में जो है ईश्वरीय सोच जब हमसे जो आएगा, பக்தி முயற்சி செய்யும் பொழுது, भक्ति का जो कार्य करेंगे, நாம் ஜெபிக்கும் பொழுது, हम जब प्रार्थना करेंगे, நாம் ஆராதனை செய்யும் பொழுது, आराधना जब करेंगे, நாம் தேவனை தியானிக்கும் பொழுது, परमेश्वर को ध्यान करेंगे, அது நம்மில் ஏதாவது பெருக்கெடுத்து ஓடுகிறது. वो हमें जो है और बढ़ जाएगा. யோவான் 7 அதிகாரம் 37 இருந்து வாசித்து பாருங்கள். யோவான் 7:37 இருந்து जॉन 7:37 से पढ़ेंगे. அவருடைய உள்ளத்தில் ஜீவதார தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். उसके अंदर से जीवन का सोता निकलेगा करके कहता है. வாசிங்க. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का नाम की महिमा. தேவாவினால் நமக்கு ஏதாவது உண்டாகும், அதாவது அந்த நற்சிந்தைகள். परमेश्वर के आत्मा का जो होने वाला अच्छा सोच, கெட்ட சிந்தை, ஏதாவது தவறான சிந்தை, மற்றவர்களை பாதிக்கும் சிந்தை ஏதாவது குறித்து சொல்லப்படவில்லை. गलत सोच, दूसरों को नुकसान पहुंचाने वाला सोच. தேவாவினால் நமக்குள்ளாக உண்டாகும் அந்த தெய்வீக சிந்தை, परमेश्वर की आत्मा के द्वारा होने वाला अच्छे जो ईश्वर, நாம் ஜெபிக்கிற நேரங்களிலே, हम जब प्रार्थना करने के நாம் समय, பக்தி தான் முயற்சி செய்வதாவது வேளையிலே, हम जब भक्ति के कार्य करते समय, நாம் பிறருக்கு தான் நன்மையான காரியங்களை சொல்லும் பொழுது, दूसरों को जो भलाई के बात बोलते समय, பிறர்களுக்கு நம்ம தான் ஆறுதல் சொல்லும் பொழுது, दूसरों को हम तसल्ली देते समय, பிறர்களை தான் நம்ம தான் பலப்படுத்தும் பொழுது, दूसरों को हम जो तसल्ली देते समय, பிறரிடம் தான் தேவனுடைய வசனத்தை பகிரும் பொழுது, दूसरों को जब बाइबल बोलते அது समय, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அது பெருக்கெடுத்து ஓடி நம்மை நிரப்பி அதை பாய செய்கிறது. वो परमेश्वर के तो हमारे अंदर से जो भर के जो बाहर निकलने वाला நம்முடைய बात है, உள்ளத்திலிருந்து புறப்படும் தேவ ஆவியினால் உண்டாயிருக்கும் கர்த்தருடையதாவது வார்த்தை வசனம் ரேமா. हमारे अंदर तो परमेश्वर की आत्मा से जो निकलता है परमेश्वर का रेमा है. இன்னொரு வார்த்தை நாபா என்றதாவது ஒரு ஹெபிரேய வார்த்தையிலே, और एक जो शब्द नाबा करके हिब्रू वर्ड जो है, இதைதாவது பாருங்கதாவது இஸ்லாமியர்கள் தங்களுடையதாவது தலைவர் ஏதாவது முகமதுக்கு நபி முகமது என்று சொல்வார்கள். ऐसे जो इस्लामी जो अपने जो नबी को जैसे जो मोहम्मद को नबी कहते हैं, அதாவது எபிரேய வார்த்தை அதாவது நாபா நபி என்பது தீர்க்கதரிசியினுடைய ஒரு பெயராகும், ஒரு வார்த்தையாகும். ऐसे हिब्रू वर्ड में ऐसे नाबा ऐसे நபி தீர்க்கதரிசனம் உரைத்தல், ऐसे जो भविष्यवाणी जो कहना, தீர்க்கதரிசனம் அதாவது உரைப்பது என்பது என்ன? ऐसे भविष्यवाणी कहना मतलब क्या है? நம்மில் ஏதாவது பொங்கி எழும்பும் தேவனுடைய வார்த்தை, हमारे अंदर से भर के उमड़ने वाला जो है वो परमेश्वर का वचन. நம்முடைய ஆன்மா நம்முடைய சிந்தை அதற்கு மேலாக நம்மை ஆட்கொண்டு நிரப்பி அது பொங்கி எழும்பும் வார்த்தை. हमारा आत्मा सोच को भर के जो उसमें से निकलने वाला जो शब्द है, நாம் சிந்தித்து பேசுகிறது அல்ல, हम सोच के बोलने वाली बात. நம்முடைய யோசனைக்கு மேலாக, हमारे सोच की विपरीत, நாம் சிந்திக்கும் திட்டமிடும் திட்டத்திற்கு மேலாக हम जो है सोचते हैं उससे ऊपर அது பொங்கி எழும்பி தீர்க்கதரிசனம் உரைத்தல். वो जो है भर के जो है बोलने वाली बात जो है भविष्यवाणी कहना. தீர்க்கதரிசிகள் அது வேற, जो भविष्यवाणी कहने वाले अलग है. தீர்க்கதரிசனம் சொல்வது जो नबूवत जो कहते हैं, அவர்கள் 2000 ஜீவிக்கிறாங்க வச்சுக்காங்க. अभी ये इस साल में 2000 साल में जी रहे हैं. 3000 என்ன நடைபெற போகிறது என்பதை கண்களிலே அவர்கள் பார்த்தாங்க. तो 3000 साल में क्या होने वाले अपनी आंखों से देखेंगे. 100 ஆண்டுகள் கழித்து என்ன நடைபெற போகிறது என்பதை நேரடியாக பார்த்தார்கள். 100 साल बाद क्या होने वाले करके वो अपनी आंखों से देखे. அவர்கள் தான் உண்மையான நிஜ தீர்க்கதரிசிகளாகும். वही जो है सच्चा जो है भविष्यवाणी, அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. उनके बारे में जो पुराना नियम नया नियम, அதிலிருந்து சற்று குறைவானதாத லெவலில், उससे जो थोड़ा उसके नीचे के பவுல் நீங்கள் தீர்க்கதரிசனம் வரைக்கும் நான் வாஞ்சிக்கிறேன் என்பது தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் ஊழியம் செய்கிறவர்களை குறித்து அல்ல. ऐसे पौल जो कहते भविष्यवाणी करना मैं चाहता हूं, விசுவாசிகளோடு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. सभी लोग विश्वासी लोग का भविष्यवाणी कीजिए. விசுவாசதாத வரம்பு, विश्वासத்திற்கு ஏற்றபடி, विश्वास के योग्य, சத்தியத்திற்கு ஏற்றபடி, सत्य के साथ, சத்தியத்தின் அடிப்படையிலே, सत्य के जो தவறான உபதேசங்கள் அல்ல, जो गलत उपदेश में பொய் नहीं, அல்ல, झूठ नहीं, ஏமாற்றம் அல்ல, जो फरेब नहीं, நம்மையே ஏதாவது உயர்த்தும்படியாக பெருமையோடு பேசுவதாத அந்த வார்த்தை தீர்க்கதரிசனம் அல்ல, தீர்க்கதரிசனம் கிடையாது. खुद की बड़ाई करने के लिए बोलना उसे भविष्यवाणी नहीं कहा जाएगा. अनेक பேர் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஏதாவது ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். अनेक लोग खुद को भविष्यवाणी कहते करके जो है, நான் ஒருபோதும் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அங்கீகரிப்பதே இல்லை. उनको हम कभी भी भविष्यवाणी करने वाले करके नहीं உரைக்கலாம்,
भविष्यवाणी कह सकते हैं। அதைத்தான் நான் உங்களுக்கு இதை விளக்குறேன். वही ரேமா என்றது லோகோஸிலிருந்து புறப்படும் ரேமா என்பது நீங்க எல்லாரும் அதாவது சிந்தையுடன் தேவ ஆவியின் பலத்தோடு நீங்கள் நற்காரியங்களை பேசலாமே. लोगों से निकलना रेमा जो अच्छी बात जो है आप लोग बोल सकते हो। தேவனுடைய திட்டம், परमेश्वर का उद्देश्य, தேவன் என்ன நடைபெறுகிறது, என்னதான் நடத்த போகிறார், परमेश्वर क्या करने वाले हैं, என்ன செய்ய போகிறார், परमेश्वर क्या करने वाले हैं, உலகத்தில் என்ன நடைபெற போகிறது, संसार में क्या होने वाला है என்பதுதான் பல ஆண்டுகள் கழித்து தேவனுடைய திட்டத்தை சரியாக பார்த்து சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி. ऐसे कुछ साल होने वाले जो बात को पहले बोल रहा है जिसको भविष्यवाणी कहते हैं. அங்க கொரோனா வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, மழை பேந்துச்சு, பூமி அதிர்ந்து, இதெல்லாம் தீர்க்க தரிசனைகள், தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. ऐसे जो पहाड़ टूटने वाला, कोरोना आने वाला करके जो बोलने वाली அது நானும் சொல்லுவேன். ऐसे मैं भी कहता हूं. நான் சொல்லுகிறதுனால நான் தீர்க்க தரிசியா? मैं बोलता हूं कि क्या भविष्यवाणी, என்னைதான் கர்த்தர் என்னை அபிஷேகிக்க வேண்டும், परमेश्वर मुझे अभिषेक கர்த்தர் என்னை करना है, அழைக்க வேண்டும், परमेश्वर मुझे बुलाना है, என்னை ஆர்டினேஷன் பண்ண வேண்டும். मुझे जो अभिषेक करना है. வேறொரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி தேவனால அழைக்கப்பட்ட ஒரு மனிதர் என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும். और एक परमेश्वर का दास करके करना है कार्य को. மோசேதாவது கீழதாவது பல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. मूसा के उनके साथ जो है कई जो भविष्यवक्ता करने वाले थे. அவர்களை குறித்ததாவது மோசே சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைக்க நான் வாஞ்சிக்கிறேன். उनके विषय मूसा कहते हैं कि वे सब भविष्यवाणी करे, मैं चाहता हूं. அவர்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? तो ये लोगों ने क्या भविष्यवाणी किया? மோசேக்கு கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து ஜனங்களுக்கு உரைத்தது தான் தீர்க்க தரிசனம். मूसा को जो परमेश्वर ने न्याय प्रमाण दिया वो लोगों को बोलना ही वो ஆண்டவர் மோசேயிடமாவது தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்த அந்த திட்டத்தை எடுத்து பகிர்ந்து கொண்டதான் தீர்க்க தரிசனம். मूसा आरोन को जो है परमेश्वर का उद्देश्य जो बोला गया था वो बताना है. தீர்க்க தரிசனம் அல்ல, और कोई बात नहीं, வேறு ஒரு சத்தியம் அல்ல, और कोई सत्य नहीं, வேறு ஒரு உபதேசம் அல்ல, और कोई उपदेश नहीं था. தேவனுடைய வாயாக, परमेश्वर का मुख जो है, திட்டமாக சித்தமாக परमेश्वर का उद्देश्य जो है, தீர்க்கதரிசிகள் அது விசேஷித்தவர்கள். वो भविष्यवक्ता जो है वो लोग विशेष लोग हैं. தீர்க்க தரிசனத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? भविष्यवक्ता की जो एक खास बात है, 24 ஹவர்ஸ்ல அது நடக்கணும். 24 घंटे में हो जाना चाहिए. ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் पुराने नियम के जो भविष्यवक्ता, நாளை இன்றைய தினம் இப்படி நடைபெறும் போ என்று சொல்வார்கள். ऐसे कल इस समय में ये होने वाला है तू जा करे कहते हैं. அப்போ 24 மணி நேரத்திற்குள்ளாக தீர்க்கதரிசி சொன்னது நடந்திருக்கும். और 24 घंटे में भविष्यवक्ता का He is a true prophet. वो सच्चा एक அவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி. एक सच्चा भविष्यवक्ता था. சிலர்கள் ஹாஸ்பிடல் போவாங்களாம். कुछ लोग ऐसे हॉस्पिटल जाते हैं, அப்போ பிள்ளை பக்கிறதுக்கு தாய் இப்போ ரெடியா இருக்கிறா. ऐसे जो है जो माता जी का जो डिलीवरी का समय आ गया है, அப்போ தாய் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுகிறா. ऐसे माता जी कहेंगी कि मुझे एक लड़का ही चाहिए. அப்போ இந்த இவர் தீர்க்க தரிசனமா சொல்வாராம். ऐसे ये भविष्यवाणी कैसे कहेंगे? இல்ல நீங்க சொல்லுகிற மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தை தான். ऐसे जैसे आपने कहा आपको एक बेटा ही होगा. ஆனா அவர் சொல்லுகிறதுக்கு முன்னால, वो बोलने से पहले அவர் இருந்தது அறையில பின்னா பேக்ல ஃபீமேல்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுவாராம். ऐसे बैक में से फीमेल लिखे जाएगी, பெண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடுவாராம். ऐसे जो है बेटी करके लिख के जाएंगे. அவர் ஃபீமேல். அவர் போன பிறகு वो जाने के बाद இவருக்கு மேல் பிறந்திருக்கும். ऐसे उनको एक बेटा पैदा होगा. அப்போ அவர்கள் கேட்பாங்கன்னா, நீங்க சொன்னீங்களே ஆனால் ஊழியரிடம் அவர்கள் ஊழியர் அவரிடம் சொல்லதற்கு மாறாக எழுதி வச்சுட்டு போயிட்டு, ऐसे सेवक जो है जो उसका उलट लिख के जाते हैं, அவர் சொன்னது நிறைவேறுகிற மாதிரி தான் இருந்தால் அவர் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்திடுவார். ऐसे उन्होंने बोला ऐसे लिखा हो गया तो बोले मैंने लिख दिया. அப்போ இப்படி எல்லாம் பல மாறுபாடான செயல்பாடுகள் உண்டா இருக்கிறது. ऐसे जो ऐसे कई जो ऐसे गड़बड़ी ऐसे बातों से होता है. பெயர்களை அழைப்பது, ऐसे जो नाम से பெயர்கள் அழைப்பது என்னால ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ऐसे 1000 लोगों के बीच में ஒரு விமல் என்பவனை கர்த்தர் அழைக்கிறார், வா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார். ऐसे एक व्यक्ति का नाम लेके बोलेंगे तू परमेश्वर तुझे बुला रहा है. ஏராளமான விமல் இருப்பாங்க. ऐसे कई ऐसे विमल करके रहेंगे. அந்த ஒரு விமல் அல்ல, பல விமல் இருப்பாங்க. ऐसे एक करके नहीं कई ऐसे लोग होंगे. அப்போ அந்த விமலை குறித்த உள்ள சில டிஸ்கிரிப்ஷன் அந்த போதகர் சொல்வார். विमल के बारे में कुछ स्पष्टीकरण जो प्रचारक देंगे. அப்போ ஒரு ஸ்பெஷல் ஒரு விமலுக்கு இருக்கிற இவர் சொல்லி இருக்கும் அந்த காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை அறிந்து அந்த ஆளுங்க வரும். वो
वो विमल के बारे में कुछ जो बात बताएंगे वो अगर वो व्यक्ति वो आएगा அது எப்படி நடந்தது? ये कैसे हुआ? இது ரொம்ப சிம்பிள். ये बहुत आसान है. அவர் ஏதாவது ஏற்கனவே ஏதாவது இந்த ஊழியக்காரருக்கு ஏதாவது கடிதம் எழுதியிருப்பார். वो पहले ही ऐसे सेवक को लिखा होगा, என்னுடைய பேர் விமல், मेरा नाम विमल, எனக்கு ஏதாவது உடல் ஏதாவது இந்த மாதிரி வியாதி இந்த மாதிரி இத பிரச்சனை எல்லாம் இருக்குது, मुझे ऐसे शरीर में कुछ बीमारी है, அத வச்சுக்கிட்டு उसे लेके அந்த விமல் அப்படி சொல்லலோட விமல் வந்த உடனே அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு இப்படி நம்பி சோரம் போய் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ऐसे विमल करके फिर वो नाम से बुलाएंगे तो ऐसे இது தீர்க்கதரிசனம் அல்ல, ये भविष्यवाणी करके नहीं है, இது ஜனங்களை ஏமாற்றுவதாத காரியமாகும். लोगों को जो भरमाने वाला ஜனங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், लोग ये समझना, அது எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, उसे मुझसे कोई लाभ नहीं, ஜனங்கள் ஏமாற்றப்படக்கூடாது, लोग लेकिन ऐसे ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, लोगों को ऐसे फंसाना नहीं, ஜனங்கள் ஏதாவது இப்படிதாவது தேவனுடைய வார்த்தை ஏதாவது அதை மிஸ்யூஸ் ஏதாவது பண்ணப்படுகிறது, ऐसे जो परमेश्वर की वचन को அதற்கு தவறான வழக்கங்கள் ஏதாவது கொடுக்கப்படுகிறது, उसके लिए जो गलत ऐसे बातों बोलेंगे. இந்த அதாவது இந்த நாபா என்றதாவது இந்த வார்த்தை தீர்க்கதரிசனம் உரைத்தல், தீர்க்கதரிசனம் அறைத்தல், ऐसे नाबा करके जो है भविष्यवाणी की बात है. அப்போஸ்தலர் அப்படி 2ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்திலே Acts 2:25 में அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 2:25 Acts 2:25 வாசிங்க. அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலதுபார்சத்திலே இருக்கிறார். சங்கீதம் 16:8 भजन संहिता 16:8 Psalm 16:8 கர்த்தரை இப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுபார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा. தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது இயேசு தான் நம்மோடு இருக்கிறார். भविष्यवाणी जब करते हैं यीशु मसीह अपने साथ है. இயேசு நம்மோடு நம் மத்தியிலே நம்மில் வாசம் செய்கிறார். यीशु मसीह जो हमारे साथ हमारे अंदर जो वास कर रहे हैं. அப்ப இயேசுவின் ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் உருவாக்குகிறார். यीशु मसीह का जो आत्मा जो अच्छे बातों को बताएगा. அப்ப ஜனங்கள் விரும்புகிற மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தை மாத்திரம் அல்ல, लोगों को जो इच्छा के अनुसार जो आशीष की जो बातें, ஜனங்களுடைய நிலை, ஜனங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டும் தீர்க்கதரிசனமும் உண்டாகும். लोगों की जो हालात, लोग कैसे है वो बताने वाली बात भी है. ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி மெய்ப்பனுக்கு நன்றாகவே தெரியும். लोग कैसे है करके जो चरवा को अच्छी तरह पता है, மற்றவர்களுக்கு தெரியாது, दूसरों को नहीं पता. ஆதலால் மெய்ப்பன் அந்த ஆத்மாவை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அவர்களை இந்த ஆத்மீக வாழ்விலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த முழு பொறுப்பு அந்த மெய்ப்பனுக்கு தான் உண்டாயிருக்கும். इसे चरवा जो है लोगों को कैसे चलाना, जो पूरा जो जिम्मेदारी जो चरवा को, மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டுக்கிட்டு அந்த ஊழியக்காரன் செயல்படக்கூடாது. दूसरे लोग बोल के ऐसे जो चरवा जो மற்றவருடைய ஆலோசனையில் ஊழியக்காரன் செயல்படக்கூடாது. दूसरे लोग के एडवाइस पे नहीं चलना है. ஒரு நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்கிறவராக இருக்க வேண்டும். एक अच्छा चरवा जो अपने भेड़ों के लिए अपनी जिंदगी को त्याग कर रहा है. விசேஷமாக ஆடுகளுக்காக அந்த மெய்ப்பன் ஜெபிக்க வேண்டும். विशेष करके कि भेड़ों के लिए प्रार्थना करें. அந்த ஆடுகள் பலனடைய அவள் குறைபாடு இருக்கிறது அவனுக்கு தெரியும். वो जो भेड़ों में कमियां है वो चरवा को पता है. ஆனால் அந்த ஆடுகள் ஸ்திரப்படதாத அந்த மெய்ப்பன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். लेकिन जो है वो भेड़ों के लिए जो चरवा प्रार्थना कर रहा है. சமயங்களை தேவன் உருவாக்கி அந்த காலங்களை உருவாக்கி ஆண்டவர் அந்த ஆத்மாவை சீர்படுத்த நாம கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். समय को ठीक करके जो है वो भेड़ को जो है परमेश्वर के தேவ ஜனங்களை சபையை ஊழியர்கள் இருமாப்பாக நாம் நடத்தக்கூடாது. ऐसे जो परमेश्वर के लोगों को चरवा இது பேதுரு ஊழியர்கள் கொடுத்திருக்கிற பெரிய எச்சரிக்கையாகும். ये जो है सेवक लोग को दिया गया बड़ा चेतावनी. ஜனங்களை நாம் விசனமாக ஜனங்களை எப்படியோ எழுந்து போட்டதாவது தான் சரியா இருக்கிறனா இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாத ஊழியக்காரர் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ऐसे सेवक ऐसे काम को नहीं करना है कि खुद ठीक है करके ऐसे रहना नहीं है. அதாவது அவர்கள் எல்லோரும் தேவனுடைய மீட்பை பெற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் தோய்த்து ஒழுக்கப்பட்டவர்கள். सभी लोग यीशु मसीह के लहू से जो है साफ किए गए हैं. அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். वे लोग जो बढ़ रहे हैं, அந்த வளர்ந்து கொண்டிருக்கிறதான அந்த வாழ்க்கையிலே அவர்கள் குறைவு இருக்கத்தான் செய்யும். उनके बढ़ते जिंदगी में कुछ कमियांपन जरूर है. ஒருவரும் 100% பெர்ஃபெக்ட் என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. कोई भी 100% सही करके नहीं बोल सकता. இவனதாவது பவுல் தான் என்ன சொல்கிறார் என்றால், या पौल क्या कहते हैं, நான் அடைந்தாகி விட்டது, मैं ऐसे நான் முற்றும் தான் தேறினவன் என்று சொல்லி நான் என்னை சொல்லிக் கொள்வது இல்லை. मैं फिर भी परिपूर्ण हो गया ஆனால் நான் எதற்காக
பிடிக்கப்பட்டேனோ लेकिन मैं किस लिए मैं पकड़ा அதை गया அடையும்படியாக அதாவது நான் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லி முதிர்ந்த அப்போஸ்தலன் பவுலே சொல்லுகிறார். उस उद्देश्य में मैं जो भाग रहा हूं करके कहते हैं ஒருவரும் தன்னை ஏதாவது பெருமை உள்ளவராக ஏதாவது நம்ம ஏதாவது நினைத்துக் கொள்ளக்கூடாது. कोई खुद को जो है ऐसे घमंडी ऐसे करके ஒரு விசுவாசி ஏதாவது அப்படி பெருமையாக ஏதாவது இருக்கக்கூடாது. एक विश्वासी ऐसे घमंड में ஒரு नहीं रहना है ஊழியக்காரன் பெருமையாக இருக்கவே கூடாது. एक सेवक जो है इसका घमंड नहीं रहना है பாகா நாபா नाबा நபி தீர்க்க தரிசனம் नबी जो तो भविष्यवक्ता தீர்க்க தரிசனம் அதாவது உரைத்தல் அதாவது நம்மில் அதாவது பொங்கி எழும்பும் இயேசுவின் வார்த்தையாக அது இருக்க வேண்டும். जो भविष्य नबूवत की बातें हमारे ऐसे जो उमड़ के बाहर आना है அப்போ இயேசு பாருங்க அதாவது அவர் அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் அதாவது 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலை பிரசங்கத்திலே அவர் அதாவது பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மேன்மையானவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வாதத்தை நல்கிறார். ऐसे मत्ती 4 से 7 को आप देखेंगे जो अच्छे आशीष के बातों से बोले அது மாத்திரமல்ல நான் அங்கே கேட்டுக்கொண்டு இருந்தது அவர்களில் அதாவது பரிசேய அதாவது ஒரு கூட்டமும் இருந்தது. वहां पे जो सुनने वाले झुंड சதுசேய கூட்டமும் இருந்தது. सदूसी भी थे மற்றதாவது ஏனையதாவது யூத பிரிவுகளும் இருந்தது. और ऐसे यहूदी के ऐसे लोग भी थे அவர்களையும் அதாவது இயேசு கடிந்து கொண்டார். उनको भी परमेश्वर ने चेतावनी दिया புத்திமதி சொன்னார். उनको जो है सुझाव दिया ஞான வார்த்தைகளை அதாவது அவர்களுக்கு அவர் தெரிவித்தார். ज्ञान के बात तो उनको बताया அவர்கள் தான் தன்னை பின்பற்றும்படியாக அவர்களை பக்குவமாக நடத்தினார். उनको जो है उनको पीछे चलने के उनको बताया நாங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम भी ऐसे होना है. நான் அதாவது மற்றவர்களாவது நான் போதிக்கிறேன் என்று சொல்லி நான் என்னை எடுத்துக்கொள்வதில்லை. ऐसे जो है मैं ऐसे दूसरों को நான் அதாவது என்னையே நான் போதிக்கிறேன். मैं खुद को भी जो प्रचार நான் करूंगा என்னை போதிக்கிறதுனால் நான் என்னத்தை பேசுகிறேனோ அதன்படி நான் அதாவது நடக்க என்னை அதாவது நான் அதற்கு கீழ்ப்படுத்துகிறேன். मैं क्या बोलता हूं उसके हिसाब से मैं चलने के लिए खुद को भी अधीन करूंगा. हालेलुया हालेलुया. பிறருக்காக நாம் பரிந்துரை செய்வது அதாவது இங்கே ஏதாவது ஒரு வார்த்தை பாகா என்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்த ऐसे दूसरों के लिए जो है बात करनी जो पागा करके ऐसे நாபா நபி तो नाबा जो है नबी कहते हैं பாகா என்றதாவது பிறருக்கு ஏதாவது ஆறுதல் சொல்வது. ऐसे पागा मतलब दूसरों को तसल्ली देने वाला அந்ததாவது ரேமாவின் அந்ததாவது ஆற்றல் அது நம்மில் ஏதாவது செயல்படுவதை குறித்து நான் உங்களிடம் தான் பேசுகிறேன். ये रेमा करके जो है तसल्ली की बात तो बोलता हूं. மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். दूसरों के लिए हम जो है बात करना है. இந்நாட்களில் ஏதாவது மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிற அந்த காரியத்தை நாம் பார்ப்பதே இல்லை. इन दोनों दूसरों के लिए जो अच्छी से बात करने के लिए हम नहीं करते. கெட்டவர்களை ஏதாவது நம்ம ஏதாவது உயர்த்துவது அல்ல. ऐसे जो ये बुरे लोगों को ऊंचा उठाने नहीं. இல்லை என்றால் ஏதாவது கெட்டவர்களை நாம் ஏதாவது பெரிதுபடுத்துகிறதும் அல்ல. इसलिए बुरे बातों को लोगों को हम जो उनको प्रिय तो नहीं करते. பிறருடைய ஏதாவது அவருடைய தாழ்வில் दूसरों उनके जो 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 हालातों में मन ஏதாவது கஷ்டத்தில் उनके जो मन के जो कष्टों में பிறருடைய ஏதாவது தாழ்வில் அவர்களுக்காக நாம் ஏதாவது பரிந்து பேசுகிற இந்த ஏதாவது பாகா என்றதாவது இந்த வார்த்தை दूसरों के जो बुरे समय उनके लिए जो बात करने वाले जो पागा அதுதான் ரேமாவாக நம்முடைய உதடுகளில் இருந்து புறப்பட வேண்டும். उसमें जो रेमा करके हमारे जो मुख से निकलना இந்த வார்த்தை ஏதாவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ये जो बात हमें आशीष करेगा நமக்கு ஆறுதலாக இருக்கும். हमें तसल्ली देगा நம்மை ஏதாவது நடத்தும். हमें चलाएगा. நாம் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஏதாவது ஒரு சில மாதங்கள் சில வருடங்களில் ஏதாவது நாம் சரியாகி விடுவோம் என்று சொல்லி நாம் ஏதாவது சொல்ல முடியாது. हम कुछ दिनों में ठीक हो जाएंगे करके हम बोल नहीं सकते. ஆதலால் தான் இயேசுவும் அதாவது இன்னும் வரல. इसलिए यीशु मसीह का आगमन भी नहीं हुआ है. இயேசு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். यीशु मसीह सब कुछ देख रहे हैं. No one is perfect. कोई भी ठीक नहीं है. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருந்தா இயேசு வந்திருப்பார். अगर सब ठीक हो तो यीशु मसीह आ जाते. பெர்ஃபெக்ட்டா இல்லாததுனால இயேசு வரல. परफेक्ट नहीं है ऐसे नहीं நாம அந்ததாவது முழுமை அந்த நிறைவுக்கு நேராக நாம தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் முன்னேறுகிறோம் அவ்வளவுதான். हम जो परिपूर्ण की ओर जो हम चल रहे हैं அதை தான் பவுல் தான் நான் அடைந்தாகி விட்டது. वही पौल कहते हैं कि मैं நாம தான் முற்றும் தேறினவன். मैं जो है सब कुछ हो चुका I am perfect என்று சொல்லி அது பவுல் தன்னை தான் சொல்லல. ऐसे मैं परिपूर्ण होकर पौलुस ने खुद के बारे में नहीं कहा. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் उसका मतलब क्या है என்கிட்ட கொஞ்சம் பாவம் இருக்குன்னு அவர் சொல்லல. मेरे में से कुछ ऐसे पाप है करके नहीं कहा. நான் அதாவது ரட்சிக்கப்பட்டதாவது முழுமையான தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேன். मैं ऐसे उद्धार पाकर परमेश्वर के सामने जो धर्मी हूँ. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். मैं परमेश्वर का जो बच्चा हूँ. இயேசுவின் வருகையின் பொழுது அவர் என்னை பூரணமாக்கும்படியாக यीशु मसीह के आगमन ने मुझे परिपूर्ण करने के लिए முழுமையாக்கும்படியாக என்னை அவருடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்தினார். मुझे पूर्ण करने के लिए मुझे मैं खुद को मैं दीन करके परमेश्वर को सौंपता हूँ. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम को धन्यवाद. யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வாக்கியத்தை வாசிங்க. John 7:37
தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की महिमा हो. இயேசுவை விசுவாசிக்கிற அனைவருடைய வாழ்க்கையில் இருந்து यीशु मसीह विश्वास करने वाले हर एक की जिंदगी में ஜீவன் உள்ளதாத நதிகள், தண்ணீர், அதாவது பரிசுத்த ஆவியின் நிறைவு, அதாவது நற்காரியங்கள் அவனிலிருந்து உண்டாகும் என்று சொல்லி இயேசு நமக்கு வாக்களித்திருக்கிறார். जीवन की नदी जो अच्छे बातें जो उसके अंदर से निकलेगी. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की महिमा हो. நாமதாவது இந்த கடவுளின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். हम जो परमेश्वर के वचन को हम जो अधीन होना है, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து उनके वचन को जब अधीन होंगे, அவருடைய வேத வசனத்திற்கு, அவருடைய திருமறைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது ऐसे उनके जो है ऐसे वचन को अधीन होकर நாம் जिएंगे, இதயங்களில் இருந்து அதாவது பாயும் கடவுளின் குரல், हमारे हृदय से जो है परमेश्वर की आवाज, நம்முடைய நாவிலிருந்து, நம்முடைய எண்ணங்களிலிருந்து தேவனுடைய குரல் உண்டாக வேண்டும். हमारी सोच तो जो परमेश्वर की आवाज होना है. நாம் பிறரை என்னாலும் சபித்து கொண்டுதான் இருக்கக்கூடாது. हम हमेशा दूसरों को श्राप देते नहीं, என்னாலும் ஒருவனை நாம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கக்கூடாது. हमेशा दूसरों पे दोष लगाते नहीं. ஒரு நல்லவனிடத்திலும் சில கெட்ட குணங்கள் உண்டு. एक अच्छे आदमी के पास भी कुछ बुरे गुण ஒரு होंगे. கெட்டதான மனிதன் என்று சொல்லுகிற இடத்தில் அது நல்ல குணமும் உண்டு. एक बुरा व्यक्ति बोलेगा उसमें भी कुछ अच्छे बात रहेंगे. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நாம், परमेश्वर के बच्चे विश्वासी हम தேவனுக்கு முதலாவது நாம் கீழ்ப்படிய வேண்டும். हम परमेश्वर के पहले अधीन होना है. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தான் நமது வாழுகிற வாழ்க்கை வேஸ்ட் ஆகும். हम परमेश्वर के अधीन नहीं होकर जिंदगी जो है जीना वो वेस्ट है. நமது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் எதை செய்தாலும், हम परमेश्वर के अधीन नहीं होकर कोई भी कार्य நாம் करेंगे, ஊழியம் செய்தாலும், நமது ஜீவித்தாலும், हम सेवा भी करें जिएंगे, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தான் செய்தோம் என்றால், अगर परमेश्वर के अधीन ना होकर करेंगे, நம்முடைய இருதயத்திலிருந்து நலமானவைகள் உண்டாகாது. हमारे हृदय से वो अच्छी बात करके नहीं आएगा. எப்பவும் ஒருவன் மேல கோபம், हमेशा किसी ऊपर गुस्सा, எப்பவும் ஒருவன் மேல சினம், हमेशा किसी ऊपर से जलन, பயங்கர ஆக்ரோஷமானது கோபம், बहुत तीव्र गुस्सा, அது ஒரு நல்ல கிறிஸ்தனுடையது பண்பு அல்ல. वो एक अच्छे जो मसीह का जो गुण नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு அது லட்சணம் அல்ல. परमेश्वर के बच्चे कहते हैं उनके ये लक्षण नहीं है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो. 2-3 நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் சார்லி கர்க் என்றதாவது ஒரு வாலிபன், 2-3 दिन के पहले अमेरिका में चार्ली कर्क करके जो एक व्यक्ति था, உலகத்தில் பெரிய சகாப்தத்தை உருவாக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்ந்து விட்டான். ऐसे जो है परमेश्वर में जो है वो चले गए. வெறும் 13 ஆண்டுகள் தான், केवल 13 years, அவன் கர்த்தருக்காக வெறும் 13 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தான். केवल 13 साल ही परमेश्वर के लिए सेवा की. மற்ற எத்தனையோ பண்டிதர்கள், और कितने जो बड़े लोग, ஊழியர்கள், कितने सेवक लोग, எத்தனையோ மகான்கள் कितने महान लोग செய்ய முடியாததை जो नहीं कर पाए, within 13 years केवल 13 साल में அமெரிக்காவை ஒதுக்கிட்டான். पूरे अमेरिका में उन्होंने only 31 years, केवल 31 years, 31 வயது நிறைந்தது ஒரு வாலிபன், केवल 31 years का एक नौजवान, முழு விசுவாசம் உடையவன், परमेश्वर पे पूरा विश्वास, தேவனை பல்கலைக்கழகங்கள் காலேஜிலே कई जो कॉलेजेस में जाके சென்றதாவது வாலிபர்கள் மத்தியதாவது ரொம்ப தைரியமாக இயேசுவை குறித்து சாட்சியிட்டு, जो यूथ के बीच में जो है यीशु मसीह के बारे में जो बात करना, லட்சக்கணக்கானதாவது வாலிபர்கள் தன் பக்கமாக இழுத்து ட்ரம்பை சார்ந்து இருக்கதாவது வழிவகுத்தவன், और लाखों जो है जो यूथ को जो है उन्होंने गाइड किया था. நான் இவனை குறித்து நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி நினைச்சேன், मैं भी ऐसे जो सोच रहा था, நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் தீவிரவாதிகள் கொலை செய்கிறான், அட்டகாசம் செய்கிறான், மோசமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நடைபெறுகிறது. हम सोचे कि भारत देश में ऐसे जो है ऐसे लोग ऐसे जो, ஆனால் அமெரிக்காவிலே ஒரு தேவபயம் உள்ளதாவது தேவபக்தி உள்ளதாவது ஒரு வாலிபனை அமெரிக்காவிலே கொலை செய்துட்டான்னா அது நாம் சிந்திக்க முடியாத ஒரு காரியமாகும். अमेरिका में ही ऐसे देश में काम हो गया. இந்தியர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன பெரியவங்க, உங்க நாடு, உங்க தேசம், இங்க தான் கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவங்களே மற்ற அங்க உள்ளவங்களை கொள்றாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பரியாசம் செய்கிறாங்க. ऐसे इंडिया में लोग कहें कि तुम लोग क्रिश्चियन वहां पे भी क्रिश्चियनों को हत्या कर रहे करके मजाक करेंगे. ஸ்தோத்திரம். இந்த சகாப்தம் இந்த உலகம் ஒரு பெரிய கேடுபாடு நிறைந்த தீமை நிறைந்த ஒரு யுகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ये
संसार जो है बहुत बुराई से भरा हुआ एक समय पे है, யாரும் யாருக்கும் கீழ்ப்படிகிறது இல்லை. कोई किसी का आदी नहीं होगा, விசுவாசி ஊழியர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. विश्वासी सेवक का आदी नहीं होगा, அவர்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களினால்தான் அவர்கள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. क्योंकि परमेश्वर के आदी नहीं, इसलिए सेवक के भी आदी नहीं है. அதாவது பெற்றோர்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் கீழ்ப்படிகிறது இல்லை, जो बच्चे जो माता पिता के आदी नहीं है, மாணவர்கள் ஏதாவது வாத்தியார்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை, ये जो है स्टूडेंट जो है जो टीचर्स के आदी नहीं है, எஜமானர்களுக்கு ஏதாவது வேலைக்காரர் ஏதாவது கீழ்ப்படிகிறது இல்லை, ऐसे जो है जो सेवक जो है स्वामी के आदी नहीं கணவர்களுக்கு ஏதாவது மனைவிகள் ஏதாவது கீழ்ப்படிகிறது இல்லை, है, ऐसे जो पत्नी जो पति के आदी नहीं है. ஒரு பொல்லாத ஒரு சாபம் நிறைந்ததாது ஒரு அசுத்தமான உலகத்திலே நாம் வாழுகிறோம். एक जो एक वो एक बुरा एक अशुद्ध संसार में जी रहे हैं. அதாவது நம்மை ஏதாவது நீர் எங்களை ரட்சிப்பீராக, ऐसे परमेश्वर में उद्धार करे, ஆண்டவரே எங்களை ரட்சிப்பீராக. ऐसे परमेश्वर में उद्धार करे. ஹalleluya ஹalleluya. ரேமா रेमा தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन, லோகோசிலிருந்து புறப்படும் அதாவது அந்த சிறியதாவது அந்த ஊற்றத கால்வாயிலிருந்து புறப்படும் தேவனுடைய வார்த்தையாகிய ரேமா, ऐसे जो नदी से जो निकलने वाला बात जो है रेमा, அதுதாவது நாம் தேவனுக்கு நாம் ஏதாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். हम परमेश्वर को खुद को सौंपना है. இயேசு தான் தன்னைதாவது பிதாவுக்கு தன்னைதாவது ஒப்பு கொடுத்தார். यीशु से पिता को खुद को अर्पण அவர் किया. எதை செய்தாலும் தன்னுடையதாவது ஊழியதாவது நாட்களில் எதை செய்தாலும் अपने सेवक के जिंदगी में जो भी करते அதை थे, அவர் எதை பேசினாலும் जो भी बोलते थे, அது எல்லாம் தேவனுடையதாவது சித்தத்தின்படி, वो सब परमेश्वर की इच्छा के தேவன் अनुसार, விரும்பினபடி, परमेश्वर की ऐसे सब தேவன் चाहते எதை थे. எதிர்பார்க்கிறாரோ விரும்புகிறாரோ அதையே இயேசு செய்தார். जो परमेश्वर चाहते थे वही करते थे. அதுவே உங்கள் என்னுடையதாவது பாதையாகும். वही जो आपका जो हमारा जो मार्ग है, நாம் நம்மை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க हम வேண்டும். परमेश्वर को जो सौंपना है. யோவான் 5:30 வாக்கியத்திலே, யோவான் 5:30, जॉन 5:30, நானே சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर नाम की महिमा हो. தேவன் எதை விரும்பினாரோ, தேவன் எதை திட்டமிடினாரோ அதையே செய்யதான் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். परमेश्वर जो चाहते थे वही जो है यीशु मसीह ने जो किया. அப்ப நாம இயேசுவை ஏதாவது பின்பற்றுகிறோம் என்றால், तो हम यीशु मसीह के पीछे चलते तो இயேசு என்ன செய்தாரோ, यीशु मसीह ने क्या किया, இயேசு எப்படி நடந்தாரோ, यीशु मसीह कैसे चले, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, यीशु मसीह कैसे இயேசு जिए, தன்னை ஏதாவது பிதாவுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ यीशु मसीह पिता को कैसे खुद को அப்படியே सौंप, நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக वैसे அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम भी जो है जो खुद को सौंप दे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो. நாம் அதாவது ஆவியின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். हम जो आत्मिक तौर पे चले. கலாத்தியர் 5:25 வாக்கியத்திலே, गलातियंस 5:25, கலாத்தியர் 5:25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की महिमा. நாம் ஆவியின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். हम आत्मिक तौर पे चलना है. ஆவியானவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். जो पवित्र आत्मा चाहते हैं वैसे चलना ஆவியார் है. விரும்பாததை ஏதாவது நாம் செய்தோம் என்றால் जो पवित्र आत्मा नहीं चाहते वो करेंगे तो நாம் தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறுகிறோம். हम परमेश्वर के प्रमाण का उल्लंघन करते हैं, தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். परमेश्वर के अधीन नहीं होते हैं. ஆவிக்கு ஏற்றபடி ஆவியின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். आत्मिक के तौर पे चले அப்பொழுது இந்த மாம்ச கிரியைகளை ஏதாவது நாம் தான் செய்யாமல் இருப்போம். तो ये जो शरीर के कार्यों को नहीं करेंगे. ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்துகிறார். जो पवित्र आत्मा हमें चलाएगा, ஆவியானவர் நம்மை ஏதாவது நடத்துகிறார். पवित्र आत्मा में चलाएगा. நாம் ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். हम पवित्र आत्मा को खुद को सौंप दें. அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்த அவருடைய கரத்திலே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். वो हमें जो चलाएंगे और हमारे साथ रहेंगे. இந்த சோதனை நிறைந்த உலகம், ये जो है परीक्षा के भरे संसार में, வேலை ஸ்தலத்திலே நமக்கு ஏதாவது பல டென்ஷன், जो काम करने की जगह में कई तरह का टेंशन जो होता है. ஸ்கூலில் அதாவது ஸ்கூல் காலேஜில் பார்த்தா அதாவது பெரிய ஏதாவது மோசடி மோசமான ஒரு சூழல், स्कूल कॉलेजेस में देखिए तो बहुत सारी बुरी बात है. ஆலயங்கள் சபைகளிலும் ஏதாவது பெரிய குழப்பங்கள், कलेशिया में जो कितने गड़बड़ी है, எங்கும் ஏதாவது மனிதனுக்கு ஏதாவது ஒரு நிம்மதி ஒரு இளைப்பாறுதல் இல்லை. जहाँ भी देखो मनुष्य को जो शांति அவன் समाधान नहीं, சிந்திக்க கூட ஏதாவது அவனுக்கு ஏதாவது நேரம் இல்லை. सोचने के लिए भी उसका समय नहीं है. நாம் அதாவது ஆவியானவருக்கு நாம் அதை ஒப்பு கொடுக்க நாம் தனித்து இருக்கும் பொழுது ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சகலத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். हम जो हमारी जिंदगी सब पवित्र आत्मा को सौंप, ஆவியானவர் நம்மை நடத்த நாம் அவருடைய கரத்தில் நாம் ஏதாவது இருந்தோம் என்றால் அவர் நம்மை சரியாக நடத்துவார். हम पवित्र आत्मा के हाथों में रहेंगे तो हमें सही तरह से चलाएगा. நம்முடைய ஏதாவது இதயங்களில் ஏதாவது அடைக்காத்தல், हमें जो हम हृदय में जो है, பாருங்கள் ஏதாவது முட்டையை கோழி ஏதாவது அடை காக்குது, जो अंडे को जो है मुर्गी जो है संभालती है, அது ஏதாவது குஞ்சு புரிக்கும் ஏதாவது வரைக்கும் அதாவது அந்த முட்டையின் மேல் ஏதாவது உட்கார்ந்து இருக்கிறது. वो जो उसमें से जब तक अंडे से मुर्गी नहीं आने तक उस पर बैठती है. அந்த முட்டையின் மேல் ஏதாவது கோழி ஏதாவது அடை காத்து உட்காரவில்லை என்றால் அது கருத்தரிக்காது. ऐसे अगर अंडे पे अगर मुर्गी बैठेगी नहीं तो मुर्गी नहीं निकलेगी. ஆதலால் ஆவியான
ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அதாவது அந்த ரேமா நம்மில் அதாவது அடை காக்க வேண்டும். जो पवित्र आत्मा जो रेवा जो है नेमा जो है हमें संभालना है. நம்மை தான் அடை காக்கும் பொழுது நம்முடையதாவது இருதயத்திலிருந்து நலமானவைகள் உண்டாகும். நலமானதை சிந்திப்போம். हमें जब वो संभालेगा तो हमारे हृदय से जो अच्छी बातें निकलेंगी. மத்தேயு 12:34 मैथ्यू 12:34 மத்தேயு 12:34 मैथ्यू 12:34 நீங்கள் சொல்லாமல் இருக்கிற நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की महिमा. இருதயத்தின் நிறைவினால் அது வாய் பேசும். हृदय के भरपूर से जो है जो நம்முடைய बात இருதயத்தில் करेगा बुरी काम करेगा. நம்முடைய இருதயங்களில் அதாவது நலமானவைகள் இருந்தால் நாம் அதாவது நலமானவைகள் இதை பேச முடியும். हमारे हृदय में अच्छी बात होगी तो अपना मुंह भी अच्छे से बात करेगा. அந்த ரேமாதான் நம்மை அதாவது அடை காக்க வேண்டும். அதாவது நலமானவைகள் உருவாக நாம் அதாவது ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். रेमा जो हमें संभालना है तो हम जो अच्छी बातों को बोलेंगे. நம்முடைய அதாவது இருதயங்களிலே அதாவது தேவனுடைய ஆவியானவர் அதாவது நம்மில் அதாவது அசைவாட வேண்டும். நம்மில் அதாவது அசைவாடி நம்மை அடை காக்க வேண்டும். அந்த ரேமா உருவாக வேண்டும். हमारे हृदय को जो पवित्र आत्मा चलाना है करके जो रेवा जो है நம்முடைய அதாவது மனதில் நாம் எவைகளை சிந்திக்கிறோமோ அதைத்தான் நாம் பேசுகிறோம். हमारे मन में हम जो सोचते हैं वही हम बोलेंगे. அப்போ சிந்திக்கிற சமயத்தில் அதை பேசக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்றாலும் அதாவது நம்மளால முடியறதில்லை. सोचते समय ये नहीं बोलना है या बोलेंगे तो भी हम बोल देंगे. அது நம்முடைய வாயிலிருந்து அது துஷ்டதாவது வார்த்தையாக அது ரேமாவாகத்தான் புறப்படுகிறது. அசுத்த வார்த்தையாக புறப்படுகிறது. हमारे मुंह से भी रेवा करके बात लेकिन वो बुरी बात ही होगा. அது சாத்தானுடைய வார்த்தையாக புறப்படுகிறது. शैतान की बात करके அது நம்மை தீட்டுப்படுத்துகிறது. वो हमें जो है நம்முடைய ஆன்மாவை அது தீட்டுப்படுத்துகிறது. நம்மை பலவீனப்படுத்துகிறது. हमारे आत्मा में दोष लगाएगा, हमें कमजोर कर देगा. இதயத்தின் நினைவினால் நாம் அதை பேசுகிறோம். हृदय की भरपूरते हम जो बात करते हैं. நலமானவைகளை பேச நீங்கள் அதாவது கற்றுக்கொள்ளுங்கள். अच्छे बातों को बोलने के लिए जो सीख. பொதுவாக அதாவது என்னுடைய அறிவின்படி இந்த வெளிநாட்டுக்காரங்க கொஞ்சம் பொறுமைசாலிகள். आमतौर पे जो फॉरेनर जो थोड़ा लोग सब्र है उनमें. அவன் அதாவது சீக்கிரமாக ஆத்திர அவர்களுக்கு வராது. जल्दी वो गुस्सा नहीं होते. ஆனால் இந்தியர்களாகிய நாம் அதாவது இந்த கோபம் அதாவது விசனம் அதாவது எரிச்சல் இதில் பேர்பட்டவர்கள் நம்ம. लेकिन इंडिया में लोगों को जो गुस्सा बहुत जल्दी आ जाता है. கொஞ்சம் ஒருத்தர் அதாவது பேசிட்டான் ஒருத்தர் சொல்லிட்டானா நமக்கு இருக்கிற கோபம் வருத்தம் அதாவது எரிச்சல் எவ்வளவாக உண்டாகிறது. அது இயற்கையாகத்தான் இருக்குது. நாம் அதாவது பெருசா அதாவது சொல்லலை. कोई जरा कुछ बोल दिया तो जल्दी गुस्सा आ जाता है. ஃபாரினர்ஸ் அதாவது ரொம்ப பொறுமைசாலிகள். लेकिन फॉरेन में जो लोग हैं बहुत ही सब्र है. அந்த வெளிநாட்டுக்கார அதாவது அந்த மனிதர்களிடம் நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டா பாட்டு போயிடுவான். ऐसे जो है उनको दो गाली देंगे तो भी உடனே தான் அவன் ரியாக்ஷன் பண்ண மாட்டான். वो तुरंत रिएक्शन नहीं देगा. நம்ம இந்தியர்கள் எப்படின்னா அதாவது நீங்க அதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதாவது அவன் எதிரி 10 வார்த்தை நம்மள தான் சொல்லிடுவான். ऐसे हमने एक बात बोल दिया तो सामने वाला तो गुस्से से 10 बात बोल देगा. வெளிநாட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அது உங்களுக்கு சொல்லுகிறேன். ये हमें और जो फॉरेनर में ये फर्क है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की महिमा. நம்முடைய மனம் நம்முடைய சிந்தை எதை உருவாக்குகிறது, எதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், எதை நாம் கற்றுக்கொள்கிறோம், அதில் நாம் இன்னும் வளர வேண்டும். हमारा मन और सोच जो क्या करता है उसी हम जो குடும்பங்களிலே परिवारों में கணவர் மனைவி நடுவில் இருக்கிறதா கோபதாபங்கள், पति पत्नी के बीच में जो बातें होती हैं, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கும் விரிசல்கள், पेरेंट्स और बच्चों के बीच में இவைகளெல்லாம் நிறைவுபடுத்தப்பட வேண்டும். ये सब जो ऐसे இவைகளெல்லாம் பிரிட்ஜ் பண்ணப்பட வேண்டும். ये जो है कमियों को அந்த கேப்பாவே இருக்க கூடாது. ये कमियों को हमेशा कमी रखना नहीं. கேப்பாகவே இருந்தால் அங்கே பாவம் நிகழும், பாவம் உண்டாகும், அக்கிரமம் உண்டாகும். तो कमीपन रहेगा तो वहां पे पाप हो जाएगा. அந்த விரிசல் மறுபடியும் இணைந்து விட்டால் वो दरार जो है अगर कम हो जाएगा तो அங்கேதாவது பெரும் ஆசீர்வாதம் பெரும் நன்மைகள் உண்டாகும். बहुत से आशीष हो जाएगा. ஹalleluya. हालेलुया. வல்லமை நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருக்கிறது. सामर्थ भरे बातें हमारे जो मुंह में. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்திலே Proverbs 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. நாம் பேசுகிற வார்த்தையில் அது நன்மையும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. हम जो बोलने वाले बातों में जो भलाई है, जीवन भी है. அதே வார்த்தையில் அது மரணம், சாவு, சாபம் அதாவது அதே வார்த்தையில் இருக்கிறது. वही शब्दों में जो है श्राप और मृत्यु भी है. அதெல்லாம் நாம் பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக நாம் பேச வேண்டும். इसलिए जो हम जो बात बोलते हैं हम जो सावधानी से बोलते हैं. அந்த கவனத்தை நாம் முதலாவது அதாவது கற்று அறிந்து கொஞ்சம் அதாவது முன்னதாகவே நாம் அதில் பழகி கொள்ள வேண்டும். वो सावधानी जो है पहले हम जो सीखना है. திடீர்னு ஒருத்தன் நம்ம
நமக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்றால் நாமும் திடீரென்று செயல்படுவதற்கு கொஞ்சம் தாமதிக்க வேண்டும். अचानक कोई जो हम पर जो है कुछ का काम करता है तो हम भी अचानक उसका जो रिएक्शन देने में जरा सब्र रखें. நம்முடைய வார்த்தை ஏதாவது பிறருக்கு ஏதாவது அது ஏதாவது பசுவை போல ஒருவனை ஏதாவது பசு என்று சொன்னால் அவன் சந்தோஷப்படுவான். ऐसे जो हमारे जो एक जो शब्द जो है एक पशु के समान होना चाहिए. எல்லாம் மாடு क्योंकि जो पशु जो गाय होता है நம்மளை அடிக்க வந்துருவான். ऐसे बोलो तो அந்த வார்த்தையில் ஏதாவது இருக்கிற வித்தியாசம் அவ்வளவுதான். जो शब्द में जो फर्क है பசுவும் மாடும் ஒன்றுதான், அதாவது ஒரே ஏதாவது இனம் தான். जो पशु और जो गाय பசுன்னு சொன்னா அதாவது ரொம்ப சந்தோஷப்படுவான், ரொம்ப அதாவது மகிழ்ச்சி அடைவான். ऐसे पशु करके बोलेंगे तो बहुत खुशी होगा. நீ மாட்டு பயிர்னு சொல்லிவிட்டோம்னா கோவம் வந்துடும். ऐसा बैल बोलेंगे तो उसको गुस्सा आ जाएगा. அப்போ அந்த வார்த்தையில தான் ஜீவனும் இருக்கிறது, அது அங்கே சாவும் இருக்கிறது. वचन में जो जीवन है और जो श्राप நம்முடைய है. வார்த்தை தான் நம்ம கவனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். हमारे वचन को हम जो है सावधानी से நமது इस्तेमाल करें. இதயங்களில் நம்முடைய ஆவியிலே அதாவது இந்த ரேமாவை நம்ம அதாவது அனுதினமும் அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். हमारे हृदय में जो है जो रेमा जो है हर रोज हम पाना है. அந்த நம்முடைய காதுகளில் அதாவது பாய்ந்து நம்முடைய அதாவது எண்ணங்கள் அதாவது பாய்ந்து செல்லும் அளவுக்கு அதை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். हमारे जो सोच में जो है वो आना है करके. யோவான் 7 அதிகாரம் 38வது வாக்கியத்திலே जॉन 7:38 में வேதவாக்கியங்கள் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிற எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவன் என்ற நதிகள் ஓடும் என்றார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो. அப்ப நம்முடைய அதாவது காதுகளில் அதாவது அந்த அதாவது நல்ல வார்த்தைகளை கேட்கணும். हमारे कान से जो है अच्छी बातों को सुनना है. சிலர்கள் இருக்கிறாங்க, कुछ लोग हैं எனக்கு தெரியும், मुझे पता है அவர்கள் அதாவது இந்த சினிமா பார்ப்பாங்க. ऐसे सिनेमा को देखेंगे. நான் சினிமா பார்த்ததே கிடையாது. मैं ऐसे सिनेमा देखा என் है. லைஃப்ல சினிமா தியேட்டருக்கு போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. எனக்கு சினிமானா அதாவது வெறுப்போடு பார்ப்பேன், அதை பார்ப்பதே கிடையாது. जिंदगी में थिएटर तो गया ही नहीं, सिनेमा में बहुत ही नफरत से देखता हूँ. இங்கே ஏதாவது ஏதோ சொல்ல வந்தது. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर नाम की महिमा. நம்முடைய காதுகள் ஏதாவது நலமானவைகளை கேட்க வேண்டும், நலமானவைகளை நாம் பேச வேண்டும். हमारे कान जो है अच्छे बातों को सुनना है, अच्छे बातों को बोलना है. இதற்காக தான் வந்தேன் என்றால் அதாவது சிலர் ஏதாவது த்ரில்லிங் ஏதாவது சினிமாவை பார்ப்பாங்க. த்ரில்லிங் என்றால் இந்த பேய் பிசாசு இப்படிப்பட்டதாவது அதாவது சினிமாவை பார்ப்பாங்க. ऐसे कुछ लोग ऐसे भूत प्रेत का जो पिक्चर ऐसा होता है देखते हैं. அதை பார்ப்பதனால் அது நம்முடைய மனதை ஏதாவது தாக்கும். वो देखेंगे तो वो हमारे मन पे जो है वो आक्रमण அது நமக்கு உடனடியாக தெரியாது. वो हमें तुरंत पता नहीं चलेगा. காலங்களிலே ஏதாவது நமக்கு ஏதாவது கெட்ட சொப்பனங்கள், समय बीते बीते जो बुरा स्वप्न, அதாவது நம்ம ஏதாவது பயத்தை ஏதாவது உண்டாக்கும், ஏதாவது பல ஏதாவது பயமுறுத்தல்கள், हमें जो डराने वाले जो बातें हैं, நாம் ஏதாவது தூக்கத்தில் ஏதாவது கதவை திறந்துகிட்டு ஏதாவது ரோட்டுக்கு ஏதாவது செல்லும் ஏதாவது இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் எல்லாம் நடைபெறும். ऐसे नींद में ही दरवाजा खोल के बाहर जाना, ऐसे बातें सब. அப்ப இந்த ஏதாவது தீமைகளை நாம் அதை ஒருபோதும் பார்க்க கூடாது. ऐसी बुरी बातों को कभी देखना नहीं है. அதாவது சிலதாவது இந்த வெளிநாட்டுக்காரன் அதாவது இந்த பேய் படங்களை ஏதாவது எடுத்து லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. ऐसे कुछ फॉरेनर जो है ऐसे भूत के पिक्चर को निकाल के बहुत करोड़ों रुपया कमाया. அப்போ அதில் ஏதாவது ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான். उसमें एक दिन चैलेंज किया. நான் எடுத்திருக்கும் ஏதாவது சினிமாவை ஏதாவது ஒருவன் தியேட்டரில் இருந்து பார்த்து விட்டால், मेरे फिल्म को अगर एक व्यक्ति ने थिएटर में देख लिया तो அவனுக்கு ஏதாவது $1 லட்சம் நான் கொடுக்குறேன், इतना $1,00,000 में दूंगा. அப்போ ஒருவனும் ஏதாவது போகல. कोई गया नहीं. ஏன் போகலன்னா, क्यों गया नहीं? அந்த சினிமாவில் ஏதாவது அவன் ஏதாவது சித்தரித்திருக்கும் ஏதாவது அந்த கதாபாத்திரங்கள் ஏதாவது அதனுடைய ஏதாவது தோற்றங்கள், जो सिनेमा जो कैरेक्टर्स जो है பயத்துக்குரிய சில ஏதாவது அந்த சித்திரங்கள், बहुत ही डरावना जो कैरेक्टर था, அதை ஏதாவது அவர்களுக்கு எப்படி பார்க்கிறது பயம் உண்டாகும் என்றால், वो कैसे देखेंगे. உட்கார்ந்து இருக்கிறவருடைய சீட்டிங் ஏதாவது எல்லாதாவது சீட் பேக் ஏதாவது எல்லா இடத்துல ஏதாவது இந்த ஏதாவது சவுண்ட் ஏதாவது சத்தத்தோடு ஏதாவது வைத்திருப்பாங்க. ऐसे जो बैठने के सीट के आसपास जो है साउंड इफेक्ट्स देख के रखेंगे. அந்த சப்தம் ஏதாவது அந்த மனிதனை ஏதாவது தாக்கி அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். वो जो साउंड जो है वो डर के मनुष्य को शायद हार्ट अटैक भी आ அப்போ जाए. ஒருத்தன் தான் சொல்லியிருக்கிறான், तो एक ने कहा நான் அதை பார்ப்பேன், मैं देखूंगा, ஆனா தியேட்டர்ல இருக்கிறதா சவுண்ட் அதை நீ ஆஃப் பண்ணிருங்க. लेकिन जो साउंड है तुम उसको ऑफ करो. அது முடியாதுன்னு சொல்லிட்டான். उन्होंने कहा कि नहीं होगा. சினிமாவில் தான் சவுண்ட் இல்லாம தான் சினிமா ஏதாவது கிடையாது.
बिना साउंड का सिनेमा तो नहीं है। பார்க்கணும்னா சவுண்டோட நீ பாரு, நீ பார்த்துட்டேன்னா உனக்கு ஏதாவது இவ்வளவு $1,00,000 கொடுப்பேன். ऐसे तुम देखो तो साउंड के साथ देखना होगा, तो देखिए तो उतना पैसे मिलेंगे। அதனாலதான் இப்படி திகிலூட்டுவதாவது இப்படிப்பட்டவைகள் சாத்தானுடைய தீங்குகள், அசுத்தங்கள், பாவங்கள், அவைகளை வாலிபர்கள் பார்க்க கூடாது. ऐसे जो थ्रिलिंग है, ऐसे जो चीज जो है जवानों से नहीं देखनी। இப்போதாவது இந்த ரீல்ஸ் என்று ஓடுகிறது எல்லாமே அசுத்தம் தான். अभी जो रील्स के जो आता है सभी से अशुद्ध है। எதைதாவது பார்க்க கூடாது என்று சொல்லிதாவது நாம தான் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, क्या नहीं देखना है जो हम सीखा है, அதைதாவது சகட்டு மீனாக அதாவது மனிதர்கள், குழந்தைகள், சின்னவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக வெட்ட வெளிச்சமாக்கிட்டாங்க. वही जो सब कुछ देखने के लिए जो है सब कुछ उन्होंने அப்ப साझा कर இந்த दिया। குழந்தைகள் இந்த வாலிபுடைய மனம் கெடுக்கப்படுகிறது, तो जो जवान और बच्चों का जो मन जो है खराब அது होता है, தீட்டுப்படுகிறது, वो दूषित होता है, அசுத்தம் அடைகிறது, अशुद्ध होता है। அவர்கள் சரியாக எண்ண முடிகிறது இல்லை. वो सही तरह सोच नहीं எது पाते। சரி, क्या सही, எது பரிசுத்தம், क्या पवित्र, எது நீதி क्या धर्म என்ன அவங்களுக்கு தெரிகிறது இல்லை. ऐसे उनको देखता नहीं அவங்க है। ஏதாவது என்னதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வருகிறாரு, ஒரு போதகர் ஏதோ பேசிக்கிட்டு போகிறாரு, கேட்டுட்டு அவங்க பாட்டுல போயிட்டே இருக்கிறாங்க. ऐसे संडे जो है आते हैं, कुछ वचन प्रचार சில होता है, चले जाते हैं। வாலிபர்கள் குழந்தைகள் சபைக்கு வருகிறதே இல்லை. कुछ लोग ऐसे कलेश में அப்ப आते भी नहीं அவர்கள் ஒருவராக மீட்பு இருக்குதா தகுதியாக அவங்க மாறவே முடியாது. है। वो उद्धार के ऐसे बदलेंगे नहीं। ஆதலால் அசுத்தமானவைகளை நாம் கேட்க கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது. अशुद्ध बातों को देखना नहीं है, तो बात नहीं करना। இரண்டாவது, दूसरी बात, நம்முடைய கண்கள், हमारे आंख தீர்க்க தரிசனம் வெகு தூரத்தில் உள்ளவதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு கடவுளுடைய ஆற்றல் நமக்கு இருந்தால் அது நடைபெறும். भविष्यवाणी को देखने के लिए जो बातें जो है परमेश्वर से दो होगा। நான் 2 நாளைக்கு முன்னால பஞ்சாப் போயிருக்கிறேன். मैं 2 दिन के पहले पंजाब गया था। அங்கே பஞ்சாப் கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியிலே நான் உட்கார்ந்து ஆராதனை செய்கிறேன். ऐसे पंजाब में मसीह की आराधना कर रहा हूं। நான் அதை தரிசனம் என்று சொல்கிறது இல்லை, சொப்பனம் தான் சொல்வேன். ऐसे मेरे अंदर से मैं इसे दर्शन नहीं कहूंगा, स्वप्न कहूंगा। அங்கே போயிட்டு இப்படி அந்த பஞ்சாப் கிறிஸ்துவோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு உள்ளே ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருக்குது. ऐसे पंजाबियों के बीच में परमेश्वर आराधना करने के சித்தமானதாவது அடியானது அங்கே போக கர்த்தர் என்னை நடத்துவாராக. परमेश्वर की इच्छा हो तो परमेश्वर वहां जाने के लिए मुझे चलाएगा। தரிசனம் उரைத்தல், भविष्यवाणी का जो बात बोलना, நலமானதை, சத்தியத்தை, வேத சத்தியத்தை, வேத உண்மைகளை, जो बाइबल की जो सत्य बातें हैं, வேத உபதேசத்தை நாம் உரைக்க வேண்டும். जो उपदेश की जो बातें है वो बोलना है। வாலிபர் தரிசனங்களை பார்ப்பார்கள். जवान जो है वो दर्शन को देखेंगे। வாலிபர்கள் குழந்தைகள் எல்லாரும் தரிசனங்களை பார்க்க வேண்டும். ऐसे जो जवान जो है बच्चे जो दर्शन को देखना, மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ऐसे जो चरवाई जो है वो இவைகள் எல்லாம் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு பிரிவுகள், வெவ்வேறு ஆற்றலாக, ஆன்மீக ஆற்றலாக இருக்கிறது. ये विश्वासियों की जिंदगी में हर एक पड़ाव है जिंदगी में। தீர்க்க தரிசனம் உரைப்பது, तो भविष्यवाणी जो कहना, தரிசனங்களை பார்ப்பது, दर्शनों को देखना, சொப்பனங்களை காண்பது எல்லாம் இது ஆவியானவரால் உண்டாகும் பெரும் ஆற்றலாகும். और स्वप्नों को देखना ये आत्मा के द्वारा होने वाली बात है। அப்போ வாலிபர்களும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் அந்நிய மொழியில் பேச வேண்டும். जो जवान जो अभिषेक पाएगी, जो अन्य भाषा में बात करना है, பிற மொழியில் உரையாட வேண்டும். कई भाषाओं में जो है बात करना है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा। அப்படி நம்முடைய நாவிலிருந்து பிற மொழிகள், தேவனை மகிமைப்படுத்தும் மொழிகள் உருவாக நாம நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ऐसे जो कई भाषा से जो परमेश्वर के नाम को महिमा करने के लिए खुद को तैयार करना है। அந்நிய பாஷை, பிற மொழி, अन्य भाषा मतलब गैर भाषा, நாம் அறியாத ஒரு மொழி, हम नहीं जानते वो भाषा। ஆனால் பெந்தேகோஸ்து நாள் அந்த அந்நிய பாஷை அநேகருக்கு அது புரிந்தது, அறிந்தது. लेकिन पेंतेकोस्त के दिन में जो अनेक भाषा जो है उन लोगों को समझा था। ஆனால் இப்பொழுது நாம் பேசுவது அந்நிய பாஷை யாரும் மொழிபெயர்க்க முடிகிறது இல்லை, யாரும் மொழிபெயர்ப்பதும் இல்லை. अब जो है हम अन्य शब्द भाषा बोलते हैं, कोई उसका ट्रांसलेशन नहीं அது करता है। நாம் இறைவனோடு உறவாடுவதாவது அந்த உறவோடு அது நின்று விடுகிறது. वो हम जो है परमेश्वर से जो बात करने वाली बात है। நம்முடைய காதுகள், நம்முடைய கண்கள், நம்முடைய நாவு, हमारे जो आँख, हमारे कान जो है, அவைகள் எல்லாம் இந்த ரேமா நிரப்பி இருக்க வேண்டும். वो सब जो है हमें रेमा से भरना है। மூன்றாவது ஆன்மீக உணர்வுகள், और तीसरा जो आत्मिक जो 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 बात है, நம்முடைய ஆன்மாவில் உணர்வுகள், நல் உணர்வுகள் உண்டாக வேண்டும். जो आत्मा से जो अच्छा एहसास होना है। அதைத்தான் கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. वही जो गलेशियंस 5:22-23 में लिखा गया। கலாத்தியர் 5:22-23. गलेशियंस 5:22-23। சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்,
இந்த ஆன்மீக உணர்வுகள் பண்புகள் நம்மில் ஏதாவது உருவாக வேண்டும். ये जो आत्मिक गुण जो है ये स्वभाव में होना चाहिए. இது ஏதாவது நமது இதயங்களில் ஆவியில் ரேமாவை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை அதை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ऐसे जो आत्मिक जो रेमा कैसे पाना करके हम देख रहे हैं. இதயத்தின் சிந்தை, हमारे हृदय के सोच, அது அதில் நாம் தியானம் செய்ய வேண்டும். उसमें तो ध्यान करना है. சங்கீதம் 77 சங்கீதம் 6வது வாக்கியத்திலே ராகாலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இதயத்தோடு சம்பாஷித்து கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் வைதாமைமோ. இரவு நேரங்களிலே நாம் ஏதாவது நித்திரை செய்யும் வேளையிலே திடீரென்று நமக்கு ஏதாவது மொழிப்பு தட்டிவிட்டால் நாம் தேவனை நாம் ஏதாவது துதிக்க வேண்டும். ऐसे रात के समय अचानक नींद खुल गया तो हम परमेश्वर को प्रार्थना करें. நாம் தேவனோடு நாம் ஏதாவது உறவாட வேண்டும். परमेश्वर से जो हम बात करना है, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். परमेश्वर के वचन को सुनना है, தேவனோடு நாம் பேச வேண்டும். परमेश्वर से भी बात करना है, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும். परमेश्वर की इच्छा को हम जानना है. நாம் ஏதாவது ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். हम जो लोगों के लिए प्रार्थना करना है, ஜனங்களுடைய மேன்மை, ஜனங்களுடைய வளர்ச்சி, அவருடைய உயர்வுகளுக்காக அவருடைய உன்னத நிலையை அவர்கள் அடைய முடியாக நாம் அவர்களை நம்முடைய ஜெபங்களிலே நாம் தாங்க வேண்டும். लोगों की भलाई के लिए, लोग जो ऊंचा स्तर को पाने के लिए उनके लिए प्रार्थना करना है. இந்த ரேமா நம்முடைய நமக்குள்ளாக ஏவுகிறார். ये रेमा जो हमें जो उकसाएगा, ஆவியில் ஒளி ஏற்றப்படுதல், जो आत्मा में जो है जो उजाला जो होगा, ஒளி அடைதல், जो ज्योति को पाना. ஆவியானவர் நம்மை ஒளி ஊற்றுகிறார். जो पवित्र आत्मा जो है हमें ज्योति, தேவ ஆவியின் அந்த ஒளியை நாம் அடைகிறோம், பெற்றுக் கொள்கிறோம். परमेश्वर का आत्मा को हम जो पाते हैं, அது எப்படி வெளிப்படுகிறது என்றால் वो कैसे प्रकट होता है? அது வெளிப்பாட்டின் மூலமாக. वो प्रकटीकरण के द्वारा. அப்ப வெளிப்பாடு என்றால் என்ன? प्रकटीकरण मतलब क्या है? அது தேவனுடைய திட்டமாகும். ये परमेश्वर का उद्देश्य है, தேவனுடைய முடிவான சித்தம், परमेश्वर का जो इच्छा है, தேவனுடைய விருப்பம், परमेश्वर की इच्छा. தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தேவனுடைய எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியதான் வெளிப்பாடாகும். परमेश्वर के लोग सभी लोग अपनाने वाली बात है जो प्रकटीकरण है. இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு வச்சுக்காங்க. अभी मुझे एक प्रकटीकरण आया है. அது எல்லோருக்கும் அது தகுதியாக இல்லை என்றால் அது வெளிப்பாடு அல்ல. वो सभी के लिए ठीक नहीं है तो प्रकटीकरण नहीं हो सकता. அது தேவனுடைய வெளிப்பாடு என்றால் விசுவாசி ஜனங்கள் அனைவருக்கும் அது ஏற்றதாக அவர்கள் கைக்கொள்வதற்கு அது ஏற்றதாக இருக்கும். वो परमेश्वर की वजह से प्रकटीकरण सबको अपनाने जैसा, सबको समझने जैसा होगा. அந்த ரேமா நமக்கு அறிவை தருகிறது. वो रेमा जो है हमें वो ज्ञान देता है, தெய்வீக அறிவை தருகிறது. ईश्वरीय ज्ञान देता है. தேவனை அறிகிற அறிவை நமக்கு தருகிறது. और परमेश्वर को जानने वाला ज्ञान देगा. அதாவது புலன் உணர்வு. ये जो है நம்முடைய புலன், நம்முடைய நம்முடைய மனம், புலன், அதனுடைய உணர்வு, हमारे मन की गहराई से जो समझ, அது உள் உணர்தல் என்று அதனுடைய அர்த்தம். वो गहराई से समझने वाली बात है. அதெல்லாம் இந்த ரேமாவின் மூலமாக நமக்கு தரப்படுகிறது. वो जो रेमा के द्वारा हमें दिया जाता है. பகுத்தறிவது, जो तो तर्क जो है, அதாவது பகுத்தறிவது என்பது இது சரியா தவறா என்று இந்த ரேமா ஆவியானவர் நமக்கு அந்த ஆற்றலை தந்து நாம் சரியானதையும் தவறையும் பிரித்து பார்க்க முடியும். जो सही गलत है उसको जो है अलग करके देने वाला रेमा जो ज्ञान देगा. அப்ப பகுத்தறிவு இல்லாதவர்கள் பல துரு உபதேசங்களில் சிக்கிக் கொள்வார்கள். जो सही गलत का तर्क नहीं है तो लोग जो बुराई में फंस जाएंगे. இதனால் அவர்களிடம் அந்த லோகோஸிலிருந்து புறப்படும் ரேமா அவர்கள் சரியாக செயல்படவில்லை. फिर भी जो है लोगों से निकला रेमा उनको ठीक तरह से मार्गदर्शन नहीं किया. எல்லோருக்கும் பகுத்தறிவு இருக்க வேண்டும். इसलिए हम सबको जो तर्क होना चाहिए. இது வேத சத்தியத்திற்கு உடன்பட்ட ये शास्त्र के तौर पे है. இது வேத சத்தியத்திற்கு உள்ளானது. ये शास्त्र के अंदर है. இது உண்மை. ये सच है. இதை நாம் விசுவாசிக்க முடியும், கைக்கொள்ள முடியும். इसे विश्वास कर सकते हैं, इसे अपना सकते हैं. நன்மைக்கும் தீமைக்கும் உண்டாயிருக்கும் பகுத்தறிவு தேவனால் நமக்கு உண்டாக வேண்டும். ऐसे जो अच्छा बुराई का जो तर्क जो है परमेश्वर की ओर से होना चाहिए. அது நம்மால் உண்டான அது தப்பு. वो हमारे से हुआ तो गलत है. அது எப்படி சொல்லுகிறீங்க? वो कैसे बोलते हैं? ஆதாம் சுயமாக நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ளவும் முயற்சித்தான், தோல்வி அடைந்தார். आदम उसके खुद से जो है सही गलत उसने फैसला करते इसलिए गलत हो गया. தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து நன்மை தீமை இன்னது என்று சொல்லி தேவனால் அறிந்து கொண்டார், அவர் ஜெயம் பெற்றார். परमेश्वर का पुत्र सही गलत उसने खुद से परमेश्वर की आत्मा से देखा इसलिए वो जीत पाया. हालेलुया. பழைய ஆதாம் அல்ல புதிய ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். पुराना आदम नहीं, जो नया आदम जो यीशु मसीह से हम जो सीखेंगे. பகுத்தறிவு, जो तर्क जो है, ஞான வார்த்தை, ज्ञान की जो बातें जो है, ஞானமாக
நாம் பேச வேண்டும். हम ज्ञान से बात करना है, நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். हम जो ज्ञान से चलना है. புத்தி கெட்டவர்களைப் போல அதாவது புத்தி இல்லாதவர்களைப் போல நடக்க கூடாது. ऐसे जो है मूर्ख लोग के सामने नहीं चलना है. அநேகம் பேர் அதாவது புத்தி இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறார்கள். वो अनेक लोग जो है बिना बुद्धि के से அப்போதாவது ஞானம் அதாவது இந்த புத்தி இது எல்லாம் அந்த ரேமா அதாவது அந்த லோகோஸிலிருந்து புறப்படும் அதாவது அந்த வாய்க்கால் அந்த ரேமா அந்த வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தை நம்ம ஏதாவது உருவாக்குகிறது, நம்மை நடத்துகிறது. जो ज्ञान बुद्धि जो 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 लोगोस जो 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 रेमा जो निकलता है वो भी चलाता है. அறிவின் வார்த்தை, तो ज्ञान की बात है. பிறருக்கு அறிவு உண்டாக, दूसरों को जो ज्ञान की बात है. பிறருக்கு அதாவது அறிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு அறிவாக அதாவது அறிவு உண்டாக, दूसरों जो ज्ञान नहीं इनको ज्ञान होने के लिए ஆண்டவரை குறித்தோ परमेश्वर के विषय में, சத்தியத்தை குறித்தோ सत्य के विषय में, வேதத்தை குறித்தோ शास्त्र के विषय நமது में, விசுவாசத்தை குறித்தோ विश्वास के विषय में, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை குறித்தோ हमारी आत्मिक विषय में அநேகம் பேரதாவது அறிவு அதாவது குறைவாக இருக்கலாம். अनेक लोग में जो ज्ञान कम हो सकता அவர்களுக்கு है, அதாவது அறிவை கொடுக்கும்படியாக उनको जो है ज्ञान देने के लिए கடைசியாக தீர்க்க தரிசனம். आखिर में जो नौ அப்ப தீர்க்க தரிசனம் என்பது அதாவது நாம் பிறருக்கு அதாவது நல்வார்த்தை சொல்வதாகும். नवोत मतलब कि दूसरों को अच्छी बातें बोलने. அப்போ தீர்க்க தரிசிகளுடைய ஆவிக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் கட்டுப்பட்டு तो भविष्य नवोत का जो आत्मा जो उसमें जो बंधा रहेगा. அப்போ தீர்க்க தரிசனம் அதாவது உரைக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் அதாவது சொல்லுகிறவர்களுக்கு தெரியும் இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா. तो नवोत करने वाले को पता होगा ये बोलना है या नहीं है. நாம சொல்லிட்டோம், நாம சொல்லுகிறது பிறருக்கு அதாவது பிரயோஜனப்படாம அதாவது அது எதிர்வினை ஏதாவது கொண்டு கூடும் என்றால், अगर हम बोलते हैं दूसरों को अगर वो लाभ नहीं देगा तो அதுதான் நியாயமற்றதாவது எதிர்வினையாக இருந்தால் அது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तो अगर वो सही बात है उसके विषय में डरना नहीं है. ஆனால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அது மெய்யாக ஏதாவது பிறரை ஏதாவது கடிந்து கொண்டாலும், अगर नवोत की बात है दूसरों को अगर वो डांटेगा तो भी அவன் மனம் திரும்பும்படியாக அவன் ஏதாவது சீர்படும்படியாக அந்த வார்த்தை ஏதாவது ரேமா இருந்தால் அது அவனுக்கு ஆசீர்வாதம் தான். मन फिराने के लिए ठीक करने के लिए बात है तो रेमा होगा. அதனால தீர்க்க தரிசனத்தை நாம ஏதாவது குழப்பிக்கிடக்கூடாது. इसलिए नवोत को जो है गड़बड़ी எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க, सभी लोग नवोत के வெளியில எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க, सभी लोग कहते हैं நான் தீர்க்க தரிசனம் ஏற்றுக்கொள்றதே கிடையாது, मैं उसे जो நான் நம்புறதும் கிடையாது, वैसे அது தீர்க்க தரிசனமும் கிடையாது, वो नवोत नहीं है, அது சும்மா கெஸ்ஸிங், वो अपना तर्क है. சும்மா மன ஆய்வு, மனதில் யோசித்து சிந்தித்து பேசுறத தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. मन के हिसाब से बोलने वाली बात है. தேவன் அவர்களிடம் எப்படி பேசினார், परमेश्वर ने उनसे कैसे बात किया, எந்த விதத்தில் பேசினார், किस प्रकार बात किया, காதுகளின் வழியா பேசினாரா, कान से बात किया, இருதயத்தில் பேசினாரா, हृदय में बात किया, மனதில் பேசினாரா, मन से बात किया, எப்படி பேசினார், कैसे बात किया. தீர்க்க தரிசனம் என்றால் அதாவது அர்த்தம் தெரியாமல் அதாவது எல்லாரையும் தீர்க்க தரிசிகளாக எண்ணாதீங்க, நம்பாதீங்க. भविष्यवाणी नवोत करके सभी को தீர்க்க தரிசிகளும் அல்ல, ये लोग नवोत தீர்க்க தரிசிகள் என்னால் அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை பாருங்க. तो नवोत बोलेगा तो जो ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது எழுதி வைத்ததாவது இன்று நடைபெறுகிறது. 1000 साल के पहले लिखने वाली बात பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகளை பாருங்கள், அவர்கள் அதாவது சபை ஏதாவது உருவாக்கினார்கள், சபை ஏதாவது மேன்மை அடைந்தது. नए नियम के नवोत को जो उन्होंने कलीसिया को बांधा. இப்போதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை பலர்கள் அதாவது எதிர்க்கிறார்கள், பகைக்கிறாங்க. अब ये नवोत बोलने वाले को जो उनको विरोध करते हैं. ஏன்? क्यों? அது ஃபெயில்ட் ஆகுது, क्योंकि वो गलत हो गया, அது தவறாகிறது, वो गलत हो गया, அது தவறு என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறது. वो गलत करके वो प्रूव हो जाता है. இட்ஸ் அது ஃபைனலி இட்ஸ் நாட் a prophecy. तो अंतिम में वो एक नवोत करके नहीं है. ஆதலால் தீர்க்க தரிசனத்தை நாம் சரியாக அறிந்து इस नवोत को अच्छी तरह से जान के வசனத்திற்கு ஏற்றபடி वचन के ये உபதேசம் சத்தியத்தின் அடிப்படையிலே उपदेश सत्य की உண்மையை सच को जो है ஆனால் தேவாவினால் பொங்கி எழும்பி परमेश्वर की आत्मा से भर के தேவனே நம்மை நடத்தணும். परमेश्वर ने भी चलाना है. என்னுடைய ஏதாவது சந்தோஷத்துல நான் ஏதாவது மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பெரியதா பேசின உடனே ஏதாவது தீர்க்க தரிசனம் அல்ல. ऐसे मेरे खुशी में भर के किसी को बोलना அது நாம் அறியாமலேயே, वो हमारे अनजाने में भी, நாம் ஏதாவது எண்ணாமலேயே, हम नहीं जाने விரும்பாமலேயே ஏதாவது நம்மை ஆட்கொண்டு நம்மை ஏதாவது புஷ் பண்ணி நம்மை நடத்தும் அந்த தீர்க்க தரிசனம். हम न चाहते बोलते भी वो तो नवोत होता है. அதை நாம் விரும்ப வேண்டும். उसे हम चाहते இந்த ரேமா அப்படி நம்மை நடத்துவாராக. रेमा हमें ऐसे चला. லோகோஸ் ரேமா என்றதாவது வார்த்தையின் அர்த்தங்களை நாம் ஏதாவது அறிந்து கொண்டோம். ये लोगोस रेमा जो हमें बातें जाने, அதாவது முழு அண்டங்களை ஏதாவது முழு ஏதாவது உலகத்தை ஏதாவது சிருஷ்டிப்பு படைப்பை ஏதாவது ஆட்கொண்டு ஏதாவது நிர்வகிக்கும் அந்த லோகோஸ், पूरे संसार को जो चलाने वाला जो लोगोस जो है, அந்த ஏதாவது தெய்வீக ஏதாவது பகுத்தறிவு, वो जो ईश्वरीय जो तर्क जो है, அந்த ஏதாவது தேவ ஞானம், परमेश्वर का ज्ञान, அதிலிருந்து சிறிய அளவில் ஏதாவது ரேமா புறப்படுகிறது. उसमें से एक छोटे तौर पे जो रेमा निकलता है. இந்த ஏதாவது எழுதப்பட்டதாவது வேதம், திருமறை, திருவிவிலியம், இது லோகோஸ் ஆகும்.
ये जो है शास्त्र लिखा गया ये जो ये लोगोस है இதன் அந்த மைய பொருள் லோகோஸ் ஆகிய அந்த வார்த்தை இயேசுவாகும். इसका जो मध्य बात है जो लोगोस அவர்தான் அதாவது இந்த முழுவதாவது இந்த லோகோஸ் இந்த வேதத்தின் மைய சப்ஜெக்ட் ஜீசஸ். तो लोगोस जो है जो मध्य बात जो है वो यीशु मसीह है. அவருடைய ஆவியின் மூலமாக நாம் ரேமாவை பெறுகிறோம். उनके आत्मा के द्वारा हम रेमा को पाते हैं. ரேமா தவறாக இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ये रेमा गलत भी हो सकता है, सही भी हो सकता है. சரியானது நாம் பயன்படுத்த வேண்டும். सही बातों को हम जो अपनाएं, சரியானதை நாம் நடத்த வேண்டும். சரியா जो தேவனுடைய வார்த்தை ரேமா நம்மில் கிரியை செய்வாராக. परमेश्वर का वचन रेमा जो क्रिया தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைத்திருக்க வேண்டும். परमेश्वर के मुख से निकलने हर एक बात से हम जो बचेंगे. நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதை நாம் விசுவாசிக்கிறோம். हम परमेश्वर के वचन को पढ़ते विश्वास करते हैं. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மோடு ரேமா நம்மோடு பேசுகிறார். अभी जो परमेश्वर का वचन रेमा हमसे बात करता है, உங்களோடு பேசிட்டு वो जो हमसे बात की, உங்களை நடத்த, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை நிர்வகிக்கிறது. वो जो चलाने के लिए हमको स्थिर करने के लिए, அந்த ரேமாவுக்கு அந்த லோகோஸுக்கு உங்களை நீங்கள் உட்படுத்துங்க. वो रेमा लोगोस को जो हम समर्पण करें. அந்த தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் தாங்குகிறது. वो जो रेमा जो वचन सब कुछ संभालता है, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது. सब कुछ जो स्थिर करता है. அந்த லோகோஸ் அந்த ரேமாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். और लोगोस रेमा के लिए परमेश्वर धन्यवाद. கர்த்தரின் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करें. हालेलुया, हालेलुया.